வணக்கம். இன்று 1/1/2023 அன்று தொடங்கிய ஒரு ஒளிக்கதிர் 1/3/2026 ஆன இன்று 1156 நாட்கள் தொடர்ச்சியாக ஒரு நாளும் தளராமல், ஒரு நாளும் தடைபடாமல், ஒரு நாளும் தீப்பொறி குறையாமல் எங்கள் உள்ளங்களை எழுப்பி வரும் இந்த நட்புலரி மேடைக்கு என் மனமார்ந்த வணக்கம். ஒவ்வொரு மாத தொடக்கத்திலும் ஒரு புதிய சிந்தனை, ஒரு புதிய திசை, ஒரு புதிய தீப்பொறி அந்த மாதத்தின் தலைப்பை தனது பார்வையால் வடிவமைத்து, தனது குரலால் உயிரூட்டி நமக்கு அறிமுகப்படுத்துவது நம் பவுண்டர் அவர்களின் தனி சிறப்பு. ஆகையால் இன்றைய மாத தலைப்பை அவரே நமக்கு அறிமுகப்படுத்த இருக்கிறார். சாதனை எங்கோ வெளியில் இல்லை, சாதனைக்கான வித்து உன்னுள்தான். அதை உணர்த்தும் மேடையே நட்புலரி. அந்த நட்புலரியின் உருவாக்குனர் ஒரு பெயர் மட்டுமல்ல, ஒரு இயக்கம். திரு குமரேசன் தர்மசீலன் அவர்கள், ஃபவுண்டர் ஆஃப் நட்புலரி, கவுன்சிலர், சைக்கோதெரபிஸ்ட், ட்ரெய்னர் மற்றும் ஆண்டர்பிரனர். ஒரு பயிற்சியாளர் மட்டுமல்ல, மனங்களை வடிவமைக்கும் சிற்பி. 13/9 டிரான்ஸ்ஜெண்டர் விழிப்புணர்வு குறும்படம் மூலம் சமூக உணர்வை விதைத்தவர். கதவை காணும் ஆவணப்படம் மூலம் நாகப்பட்டினம் சமந்தப்பேட்டை கிராமத்தின் ரயில்வே கேட் பிரச்சனைக்கு தீர்வு கண்டவர். முகத்தில் கட்டியால் தவித்த சிறுவனை ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று உயிர் காத்த மனிதநேய உள்ளம். ஒக்கி, கஜா புயல்கள், கொரோனா காலம், எங்கு கண்ணீர் இருந்ததோ அங்கு அவர் கரம் இருந்தது. 7000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள், ஆசிரியர்கள், தொழில் முனைவோர்கள் மற்றும் பலர் அவரது பயிற்சியில் முன்னேறியவர்கள். ஜேசிஐ இந்தியா ஜோன் ட்ரெய்னர், ரோட்டரி கிளப் லீடர், டோஸ்ட் மாஸ்டர் லெவல் 1 காம்படிட்டர், உங்கள் குழந்தை எப்படி வளர்ந்தால் என்ன என்ற நூலின் ஆசிரியர், கலாம் பெஸ்ட் சோஷியல் ஒர்க்கர் 2017 விருது பெற்றவர். 1156 நாட்கள் தொடர்ந்து ஒவ்வொரு காலையும் வெற்றிக்கான பாடமாக மாற்றிய நம் குமரேசன் தர்மசீலன் அவர்களை இன்று மார்ச் 2026 முதல் தேதியில் மாதத்தின் புதிய தலைப்பை நமக்கு அறிமுகப்படுத்த வருகிறார். அன்பும் ஆரவாரமும் நிறைந்த கைத்தட்டலுடன் நட்புலரி நாயகன் திரு குமரேசன் அவர்களை உங்கள் முன்னே வரவேற்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். தளம் அவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். என்னுடைய குரல் எல்லாருக்குமே நல்லா கேட்குதுன்னு நம்புகிறேன். ஒரு நீண்ட மாதங்களுக்கு பிறகு, நீண்ட நாட்களுக்கு பிறகுன்னு சொல்லக்கூடாது, நீண்ட மாதங்களுக்கு பிறகு. ஏன்னா இடையில வர்றது உண்டு, டக்குன்னு போயிடுவேன், ஃபுல்லாக இருக்கிறது இல்லை. கண்டினியூஸ் ஒர்க் ஷெடியூல். காலையிலே அதாவது சிலர் கேட்டிருக்காங்க, வந்து உள்ளேயாவது இருக்கலாமே அப்படின்ட்டு. வந்து உள்ளே இருந்தால் நிச்சயமாக பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஏன்னா காலையில் பேச முடியாத ஒரு சூழ்நிலை தான். நான் இப்போ கூட எப்படியாவது இன்னைக்கு செஷன் பண்ணிடும் அப்படின்னு தான் இன்னைக்கு ஒரு முடிவோட. ஏன்னா அருணகிரி சாருக்கு தெரியும், நேற்று நைட்டு எப்போ வந்து ப்ரமோஷன் ரெடி பண்ணோம், எப்போ நான் வந்தேன் அப்படின்றது. ஏன்னா இப்போ கூட நான் சேலத்தில் தான் இருக்கேன். நேற்று இரவு வந்தேன் சேலத்துக்கு. சரி, நேற்றுக்கு முதல் தினம் இரவு வந்தேன். நேற்று ஃபுல்லாக செஷன் இருந்துச்சு, இது ஈவினிங் வரைக்கும் செஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சேலத்தில் இன்னொரு இடத்துக்கு நைட்டு ஒரு 7 to 8:30 போயிட்டு, அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து ரூமுக்கு வரும்போது இரவு 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் ரெடி பண்ணி அனுப்பி இன்னைக்கு காலையில் தயாராகிடுச்சு. இன்றைக்கும் செஷன் இருக்குது. ஸோ இப்படி தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிறதுனால காலை வேலைகளையும் ட்ராவல், காலையிலையும் ப்ரிப்பேர் ஆகிற சூழ்நிலையினால தான் வர முடியல. அதுக்கு என்னுடைய வருத்தத்தையும் மன்னிப்பையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த செஷன் இன்னைக்கு நான் அதிகமாக பேசுறதோட, ஏன்னா நிச்சயமாக என்னுடைய பொருளை நீண்ட நாட்களுக்கு பிறகு நீங்கள் கேட்குறீங்க,
அதே சமயம் உங்களுடைய குரலையும் நான் அதிகமாக இன்னைக்கு நான் கேட்க விரும்புகிறேன். ஒரு இன்ட்ராக்டிவாக போகட்டும். ரைட். sa.me இது ஃபஸ்ட்டு நான் சொல்லும்போது ஒரு ட்ரெயினர் கேட்டாங்க, சார் நான் ஏதாவது சொல்லிட போகிறேன் அப்படின்னாங்க. மியூட் பண்ணிக்கங்க. அன்மியூட் பண்ணும்போது திருப்பி மியூட் பண்ணிடுங்க. பேசும்போது மட்டும் அன்மியூட் பண்ணுங்க, இல்லைன்னா சவுண்ட் கேட்கும். யார் பேசுறதா இருந்தாலும் நான் கூப்பிடும்போது அன்மியூட் பண்ணிங்க, அது வரைக்கும் மியூட் பண்ணிங்க. நாய்ஸ் கேட்குது. அந்த ட்ரெயினர் சொன்னாங்க, சார் நான் ஏதாவது சொல்லிட போகிறேன் அப்படின்ட்டு கிண்டலாக பேசினாங்க. ஏன்னா பேரே சிரிப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இது சிரிப்பான ஒரு டாபிக் கிடையாது. நிச்சயமாக நற்புலரியில் சிந்திக்கிறதுக்கான வேலையை கொடுக்கறது தான் நற்புலரி. காலை வேளையில் ஒரு நல்ல விஷயங்களை பேசுறது தான் நற்புலரி. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய விஷயங்களை வெளியே கொண்டுட்டு வர்றது தான் நற்புலரி. ஸோ அதனால் இது நிச்சயமாக சிரிப்பான டாபிக் இல்லை. நான் இந்த டாப்பிக்கை எப்படி சூஸ் பண்ணேன், எப்போ சூஸ் பண்ணேன், நான் இன்னைக்கு என்ன பேச போகிறேன் அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த டாபிக் நான் போடும்போது சிலருக்கு புரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு புரியாமல் இருக்கலாம். அதனால் இப்போ இந்த டாபிக் உங்களுடைய கண்ணோட்டத்தில் என்ன அப்படின்றத நான் கேட்க போகிறேன். எப்படி அப்படின்னா, இது வந்து அக்ரோனிம்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஒரு 2 எழுத்தோ இல்லை 3 எழுத்தோ சேர்ந்த ஒரு வார்த்தை இருக்கும். ஆனால் அதுக்குள்ள ஒவ்வொரு எழுத்துல இருந்தும் ஒரு சில வார்த்தைகள் இருக்கும். உதாரணத்துக்கு நேற்று நான் சேலம் ஜேசிஐ சேலம் ரங்ஸ் அப்படின்னு ஒரு அமைப்புக்கு போயிருந்தேன். அதாவது இங்கே ஜேசிஐ சார்ந்து இருக்கக்கூடிய ரமேஷ் சாருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த ஜேசிஐ சேலம் ரங்ஸில் ஒரு டாபிக் எடுத்து முடிக்கிறேன். எடுத்து முடிக்கும் போது ரங்ஸ் RUNGS அதுக்கு வேற ஒரு அர்த்தம் உண்டு. ஆனால் நான் வந்து அந்த RUNGS அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் கொடுத்தேன். ஆர்னா ரெஸ்பான்சிபிலிட்டி, யூனா அப்கிரேடேஷன், என்னா நெட்வொர்க்கிங், ஜீனா கிரிட்டு, எஸ்னா வந்து என்ன கொடுத்தேன், ஓகே ஏதோ ஒன்று கொடுத்தேன். திடீர்னு கேட்கவும் டக்குன்னு ஞாபகம் வரலாம். ஞாபகப்படுத்தி எஸ்னா வந்து சர்வீஸோ ஏதோ ஒன்று கொடுத்தேன். ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 5 எழுத்துக்கும் 5 வார்த்தை சொன்னேன்ல, அந்த மாதிரி sa.me நான் ஒரு வார்த்தை நினச்சிருப்பேன். சரிங்களா? சா சானா நெடில் சா, சரிங்களா? சா இல்லை, சா நெடில் நீ குறில், இது நான் ஒன்று நினச்சிருப்பேன். அந்த மாதிரி சா நெடில் நீ குறில் அப்படின்னு சொன்னதோட உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நேற்று என்னோட ப்ரமோஷன் போட்டதோட ஒரு நபர் வந்து அவர் பார்வையில் ஒரு டாபிக் சொன்னார். அவரு பேச போறார் அந்த டாபிக்ல. கரெக்டுங்களா? நான் இப்போ அந்த டாப்பிக்கை சொன்னேன்னா நீங்கள் அந்த கண்ணோட்டத்தில் யோசிப்பீங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, உங்க கண்ணோட்டத்தில் டக்குன்னு சா நெடில் நீ குரில் அப்படின்னு சொன்னதோட என்னென்ன டாபிக்லாம் தோணுது? அதாவது தனித்தனியா இல்லை, ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்ற மாதிரி. உதாரணத்துக்கு சொல்றேனே, அவர் சொன்ன டாபிக்கே சொல்றேன்னு, சாதி, சா தி, சாதி நிலைத்தலா அப்படின்னு வச்சாரு. சாதின்றது நினைச்சிட்டு இருக்கா அப்படின்ட்டு. நான் குரலை கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க டெக்ஸ்ட்ல போடுறீங்க, தப்பு இல்லை. பேசவே முடியலன்னா டெக்ஸ்ட்ல போடுங்க, இல்லைன்னா பேசிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா டெக்ஸ்ட் ரொம்ப. சார் குட் மார்னிங் சார். நாமக்கல்ல இருந்து சேகர். நாமக்கல்ல இருந்து சேகர் சார். வணக்கம் 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 சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி சார் இருக்கீங்க? சூப்பர் சூப்பர் சார். சொல்லுங்க சார். எங்களுக்கு அருகாமையில் இன்னைக்கு சேலத்துல இருக்கீங்க, வாழ்த்துக்கள். நன்றி சார் நன்றி. சாதனை நினைவுகள்னு வச்சிருக்கேன் சார். சூப்பர், பார்த்தேன், டெக்ஸ்ட்ல பார்த்தேன் சார். நன்றி. நன்றி. சாதனை நிகழ்த்தியவர் அப்படின்னு வெங்கட்ரமன் சார் போட்டிருக்காங்க. சேகர் சார் வந்து சாதனை நினைவுகள்னு போட்டிருக்காங்க. ரைட். நற்புலரியில வந்து எஸ் சார், தேங்க்யூ தேங்க்யூ சார். சேகர் சார்லாம் பயணிக்க ஆரம்பிச்ச அந்த காலகட்டத்தில் நான் வர்றதை நிறுத்திட்டேன். இங்கே நிறைய பேர் வந்து எஸ் சார் எஸ் சார், இங்கே நிறைய பேர் புது நபர்களும் இருக்கீங்க.
என்னை பற்றி இன்ட்ரோடக்ஷன் பண்ணாங்க. நான் வந்து நற்புலரி ஆரம்பிக்கலைங்க, நானும் சேர்ந்து இங்கே ஆரம்பித்தேன். நற்புலரி ஆரம்பித்து நிறைய பேர் இங்கே சப்போர்ட் பண்ணாங்க. அதாவது நற்புலரி ஆரம்பிக்கணுன்ற எண்ணம் என்னுடையது. அதன் பிறகு கூட வந்தவங்க எக்கச்சக்கமான பேர். நான் இடையில வர முடியலனாலும் தொடர்ந்து நற்புலரிக்காக நிறைய விஷயங்கள் செய்கிறதுல அதாவது பேக் சைடாக இருந்து, பேக் போர்டுன்னு சொல்ல மாட்டேன், பேக் சைடில் தான் இருந்து நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கேன். நற்புலரி இந்த அளவு வளர்ச்சியை அடைஞ்சிட்டு இருக்குன்னு காரணம்னா இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நல்லுள்ளங்கள், தொடர்ந்து பயணிச்சிருக்கிற நல்லுள்ளங்களும் சரி, புதிதாக இருந்த நல்லுள்ளங்களும் சரி, அவங்க தான். நான் ஒரு அடிப்படையில் ஒரு பயிற்றுனருங்க. அதாவது என்னை பற்றி தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டேன். ரைட், சூப்பர். 2 பேர் சொன்னாங்க, மற்றவங்களாம் சொல்ல மாட்டீங்களா? கோச்சிக்கிட்டீங்களா என் மேலே? இவ்வளோ நாள் கழிச்சு இவர் வந்திருக்காரு, இவர்கிட்ட பேசக்கூடாதுன்ட்டு முடிவு பண்ணியிருக்கீங்களா? சார் வணக்கம். ரமேஷ். எஸ் சார். ரமேஷ் சார், எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம் நீங்க இன்னைக்கு வந்தது. ஒரு நாளும் ஒரு விடாப்புடியோட வந்தாச்சு சார். ஃபைனலா கதவு திறந்து விட்டு போயிடுவீங்க. அதான் சூழ்நிலை என்னன்றது காலையிலே சொன்னேன் சார். அதான். ஓகே, எனிவே நல்ல ஒரு திங்க் பண்றதுக்கான ஒரு தலைப்பு அப்படி எடுத்துக்கலாம். சாத்தியம் நிலவட்டம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நம்ம சாத்தியம் நிறைந்தது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி நிறைய திங்க் பண்ணலாம் சார். நிறைய ஓப்பனிங் கொடுத்துருக்கீங்க. சாத்தியம் நிறைந்தது அப்படின்னு வச்சுக்கலாம். சாத்தியம்னா பாசிபிலிட்டி. அந்த சாத்தியம். ஓகே, சூப்பர் 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 சார். சூப்பர் சார். கிரேட் சார். என்னுடைய நான் சூஸ் பண்ணியிருக்க தலைப்புக்கும் ரமேஷ் சாருக்கும் நிச்சயமா உடன்படாது. ஏன்னா அவங்களோட நான் நிறைய பேசியிருக்கேன். அதனால நிச்சயமா நான் என்ன பார்வையில் இப்போ பேச போறேனோ அதுல ரமேஷ் சாருக்கு நிச்சயமா உடன்படாது. ஆனா நான் உடன்படுற மாதிரி கடைசியா முடிச்சிடுவேன். அடுத்தது வீரசேகரன் சார், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ப்ளீஸ் சார், உங்க குரல்லாம் கேட்டு ரொம்ப நாளாச்சு. ரொம்ப எளிமைய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நற்புலரி வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். நமது சகோதரர்கள் இன்று வந்ததில் மிக 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 எத்தனை மிக வேண்டுமானாலும் கேட்டுக்கொள்ளலாம். சந்தோஷமாக இருக்கிறது. சாந்தமும் நிதானமும் நம் வாழ்வின் முதன்மை நெறிகளாக விளங்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் சும்மா சென்டென்ஸோட சேர்த்து சாந்தம் நிதானம் இரண்டும் நம் வாழ்வின் முதன்மை நெறிகளாக விளங்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சும்மா நினைச்சேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றியும் நன்றி. நன்றி 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 சார். நன்றி. வேற யாரும் அன்மியூட் பண்ணாங்க. சிவகுமார் சார், ப்ளீஸ் சார். டாக்டர் சிவகுமார் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், சவாலும் நிறைவும் அப்படின்னு தோணுச்சு. சூப்பர் சூப்பர் சார். சூப்பர் சார். சவால் வராது, சவால் வராது, சா வரணும், நெடில் வரணும். எஸ், கரெக்ட் பண்ணிட்டேன். தாமோதரன், நான் வேற சொல்றேன் சார். தாமோதரன் சார். எஸ் சார், சொல்லுங்க. குமரேசன் சாருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன். ஒன்றாவது தேதியில் இன்று நீங்கள் வந்து எங்களுடன் பேசியது மிக சந்தோஷமாக இருக்கின்றது. சாதனையை நிகழ்த்துபவர் நீங்கள்தான். அதனால்தான் சா நீ என்று நீங்கள் 2 எழுத்தை போன மாதத்திலிருந்து எங்களுக்கு கொடுத்து விட்டீர்கள். தலை ஒன்று சாதனை நிகழ்த்துபவர், மிக சாதனையை நிகழ்த்துபவர் சார். நீங்கள் வெற்றி உங்களுக்கு. நன்றி 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 சார். காலையிலே இந்த மெசேஜ் ஒருத்தருக்கு இருந்து பார்த்தா விவேக் ராஜா சார் இருந்து. ரைட்டு, இதே மாதிரி ஒரு விஷயம் தான் சார். ஜெகநாதன் வணக்கம். சார்பு நிலை சார், சார்பு நிலை. ஓகே சார், சார்பு நிலைன்னா என்னன்னு கொஞ்சம் லைட்டா இங்க எல்லாரும் நிறைய பேர் இருக்காங்க, ஒரு தெளிவுபடுத்த முடியுமா? ஒரு சார்பு நிலைனா ஒரு விஷயத்தை சார்ந்து பேசுறது. நமக்கு ஒரு விஷயம் கரெக்ட்னு தெரிஞ்சதுன்னா அதை சார்ந்து பேசுறது தான் சார்பு நிலை. நன்றி சார். நான் இன்னும் அதை கொஞ்சம் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நான் தெளிவுபடுத்தட்டுமா சார்? தாராளமா சார், நீங்க வேறா. நன்றி நன்றி சார். சார், அதாவது நம்ம சின்ன குழந்தையிலேருந்து பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் we are all dependent தான், சார்ந்து தான் இருக்கும்.
அதுதான் வந்து தமிழ்ல வந்து சார்பு நிலை அப்படின்றது நான் என்னுடைய பார்வையில பார்க்குறேன். சொல்லுவாங்க, நான்லாம் இண்டிபெண்டன்ட் அப்படின்வாங்க. இந்த உலகத்துல யாருமே இண்டிபெண்டன்ட் கிடையாது. நம்ம எடுக்கிற முடிவுகள்ல வேணா நம்ம சில நேரத்துல இண்டிபெண்டன்ட்டா இருக்கலாமே தவிர, நம்ம பொறந்ததுலேருந்து பொறக்கறதுக்கு காரணமா இருந்த டாக்டரா இருக்கட்டும், அம்மா, அப்பாவா இருக்கட்டும், நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ல இருந்து, நம்ம சாப்பிடுற சாப்பாடுலேருந்து, நம்ம நெறைய பேர சார்ந்து தான் இருக்கோம். அதுதான் என்னுடைய பார்வையில சார்பு நிலைன்னு நான் நினைக்கிறேன். நன்றி. எஸ் சார், எஸ் சார். தேங்க்யூ சார். வேற யாராவது பேச விரும்புறீங்களா? Hello, sir. Good morning. Sir, குட் happy மார்னிங் morning, sir. மஞ்சுளா. ஹாப்பி மார்னிங். Sir, thank you, sir. Thank you so much. You are the founder of this group. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு உங்களுடைய இந்த பிரசன்டேஷன், நீங்க எங்களோட இருக்கிறது. நாங்க வந்து உங்களை முன்ன வச்சுதான் சாருங்க வந்து அருணகிரி சார், ரமேஷ் சார், மற்ற ஐயாக்கள் எல்லாருமே வந்து உங்களை சொல்லாத நாட்களே இருக்காது. நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க. இவங்க வழி நடத்திட்டு இருக்காங்க. சச் ஏ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இது எல்லாருக்குமே. இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறது எங்க எல்லாருக்கும் ஹாப்பி. ஸோ இந்த டாபிக்கோட இதை ஒரு டைமென்ஷன்ல பார்க்கும்போது நீ சாந்தி நிலவ வேண்டும் அப்படிங்கிறது ஒரு இதாக இருக்கு. சாதனைகள் 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 எனக்கு அது வரல. நான் ரெண்டு நினைக்கிறேன். சாதனைகள் நிகழலான்னு சொல்லலாமா? சாதனைகள் நிலைக்கட்டும். சாதனை நிலைக்கட்டும், நினைவுகள் நிகழ்த்துங்கள். சாதனை நினைவுகள்னு நினைச்சேன். சாந்தி நிலவ வேண்டும் ஒரு பாயிண்ட். அனதர் ஒன் சாதனை நிகழ்வுகள். ஸோ 2 ஆஸ்பெக்ட்ல நினைச்சேன் சார். எனவே எங்களை சிந்திக்க வைக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். என்னை இந்த குரூப்ல ஆட் பண்றதுக்கு நீங்க தான் ஆட் பண்ணி விட்டீங்க சார். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு. எல்லாரும் நல்லா பண்றாங்க உங்களை முன்ன வச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி மேம். அனைவருக்கும் காலை வணக்கம். குமரேசன் சார் வந்தது ரொம்ப சந்தோஷம். டாபிக் பிடித்து மக்களை யோசிக்க வச்சுட்டாரு. சாதனை நிமிடம், சாதனை நிபுணர், சாதனை நிழல், சாதனை நினைவு, சாதனை நம்பிக்கை, சாதனை நெறி அப்படின்னு தோணுச்சு. சாகச நிமிடமாவும் மாற்ற ஆரம்பிக்கலாம். ஜாதி நீக்கம் இருக்கு, ஜாதி நலம் வருது, சார்பு நிதின்னு வருது. சந்தோஷம் தெய்வமே, வாழ்த்துக்கள். நன்றி ஹீலர் வெங்கட்ராமன் சார். உங்களுடைய குரலை கேட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப நாள் கழிச்சு கேட்குறேன். ரைட். வேற யாரும் கடைசியான்னு சொல்லக்கூடாது, நிறைவா இன்னைக்கு. எஸ் மேம், சிவகணி மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? எஸ் மேம், வணக்கம் மேம். நன்றி. சா மேம், நெடில் சா. எஸ் மேம். சூப்பர் மேம். ஐயா, இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு எடுத்துக்க முடியுமா ஐயா? நிச்சயமாக சார், நிச்சயமாக. சாந்தி நிகேதன் அதில் வந்து யுஎன்ஓ இதில் வந்து எஜுகேஷனில் ரவீந்திரநாத் தாகூர் அவர் ஆரம்பித்த அந்த இது கூட ஒரு பள்ளி, அதை கூட சொல்லுவாங்க. அதுக்கு வர்ற முதல் எழுத்துக்களை அப்படி நினைக்கலாம்ங்கிறது. சூப்பர் சார். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் மில்டன் சார். எஸ் சார், ப்ளீஸ். அடியன் ஜெய்ப்பூர்ல இருந்து பேசுறேன். நீங்க உங்களுடைய வருகையை பத்தி ஒரே ஒரு லைன் வடிவேலு வார்த்தையில சொல்றேன். வந்தேன்டான்னு சொல்லுங்கயா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. வந்துட்டேன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. அப்படி இல்ல சார், வந்துட்டாயா அப்படின்னு. ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு தோணுச்சு என்னன்னா, 359வது குறள் சார்பு உணர்ந்து சொல்லலாம். சா அப்புறம் வந்து நீ வந்து நிறைமொழி அப்படி சொல்லலாம். 2 கருத்து தோணுச்சு. நிறைமொழி, நிறை நெஞ்சம், நிறைவு அப்படி தோணுச்சு. ஆனா எனக்கு அந்த புள்ளி வச்சிருக்கீங்க, அது என்னன்னு புரியல எனக்கு. 2 வார்த்தையை பிரிச்சுக்கணும் அப்படின்னா, நான் வெறும் சாணின்னு போட்டா இந்த ஆளு எவனா சாணின்னு திட்டுறானோ அப்படின்னு நினைச்சிடக்கூடாதுல்ல சார். அதனால ஏற்கனவே நான் வந்து டாபிக் வந்து ஒரு நபருக்கு சாணின்னு போடவும் அவங்க கோவப்பட்டுட்டாங்க. நான் வேற ஏதாவது சொல்லிட போறேன் சார், போங்க அப்படின்ட்டாப்ல. அதனால நான்
புள்ளி வச்சு வேற வேற வார்த்தை அப்படின்னு புரியறதுக்காக வச்சிருக்கேன் சார், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க அந்த சாவ போட்ட உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் வந்தது சாதம் தான் எனக்கு தோணித்தது. பசிப்பு சூப்பர். நீங்க வந்து போக்கணும் இந்த உலகத்துல அப்படிங்கும்போது சாங்கிறது எல்லாரோட பசியும் போக்குற ஞானத்தை நம்ம இங்க கொடுக்குறோங்கிறதுனால அந்த சாதம்ங்கிற நன்மை தோணித்து, நீங்கும் போது நிதி தான் தோணித்து. அதை சொல்லணும்னு தோணித்து. தேங்க்யூ. நன்றி 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 சார். நிறைவாக ஏன்னா நானும் கொஞ்ச நேரம் பேசுறதுக்கு எடுத்துக்கணும்ல, அதனால ஏன்னா நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு நீங்க தான் நிறைய பேர் பேச போறீங்க. நான் பேசிட்டீங்க. நான் இப்போ கொஞ்ச நேரம் பேச போறேன், ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி விவேகராஜா சார், நீங்க கொஞ்சம் உங்களோட பாயிண்ட்ல சொல்லிடுங்க. எஸ். தேங்க்யூ சார். சார் இந்த போஸ்டர் பார்த்ததுமே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்து தமிழ்ல வந்து சாவி அப்படின்னு ஒரு ஆர்டிகல் வரும். அது ஆத்தர் நேம் வந்து சாவின்னு எழுதுவார் அவரு. அது மாதிரி இது ஏதாச்சும் ஒரு ஆத்தர் பேஸ் பண்ணி பண்ண போறீங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு பார்த்ததுமே தோணுச்சு. பட் ஒவ்வொருத்தரோட பர்செப்ஷனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. வீர சார் ஒரு மாதிரி சொல்றாரு. அதனால இது ரொம்ப கியூரியஸா இருக்கு. நீங்க எப்படி இதை க்ளோஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார். நன்றி 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 சார். ஓகே சார், விஷயத்துக்கு வரணும். நான் ஏன் இந்த டாபிக்கை சூஸ் பண்ணேன், நான் என்ன பேச போறேன், ஒரு 10-15 நிமிஷம் அப்படின்றத வருவோம் விஷயத்துக்கு. நன்றி எல்லாருக்கும், நன்றி சார், நன்றி. நான் ரமேஷ் சாரை பற்றி பேசும்போது சொன்னேன், இன்னைக்கு இந்த டாபிக் நான் பேச போகிறதுக்கும் ரமேஷ் சாருக்கும் உடன்பாடு இருக்காது அப்படின்ட்டு. ஆனால் கடைசியாக உடன்பட வச்சிருவேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ரமேஷ் சார் எப்பொழுதுமே வார்த்தையை உபயோகிக்கும் போது கூட எதிர்மறையான வார்த்தைகளை உபயோகிக்கவே மாட்டாங்க. ரமேஷ் சார் மாதிரி ஒரு சில நல்லுள்ளங்கள் மூலயமா தான் நான் இன்னைக்கு உபயோகப்படுத்துகிற வார்த்தைகள் மெஜாரிட்டியாக நேர்மறையான வார்த்தைகளை உபயோகப்படுத்திட்டு இருக்கேன். ஆனால் இயற்கையாக இந்த சமூகத்தில் பிறந்து வளர்ந்து உருவாகிட்டு இருக்க நபர்ன்றதுனால இயற்கையாக நிறைய எதிர்மறையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தியிருக்கேன், இப்பையும் உபயோகப்படுத்தி கொண்டு தான் இருக்கேன். ஆனால் ரமேஷ் சார் மாதிரி நல்லுள்ளங்களால் இயற்கையாக நான் எதிர்மறையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தினாலும் நேர்மறையான வார்த்தைகளாக அதை கன்வெர்ட் பண்ணிடுவேன், நேர்மறை எண்ணங்களாக நான் உருவாக்கிப்பேன். சொல்லுவாங்க, சார் நெகட்டிவாக பேசக்கூடாது சார், பாசிட்டிவாக தான் பேசணும் சார், நான் நெகட்டிவாக வளர்ந்துருக்கேன், என்ன பண்ண முடியும், பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன முடியுமோ அதை பண்ணிட்டு போகலாம், அவ்வளோதான். நெகட்டிவாக வரவே வராதுன்னு யாருமே கிடையாது. நிச்சயமாக எல்லாருக்கும் எதிர்மறையான எண்ணங்களும் எதிர்மறையான வார்த்தைகளும் வரும். அது அவங்க வளர்ந்த சூழ்நிலை பொறுத்து இருக்கு. சிலருக்கு 10% இருக்கலாம், சிலருக்கு 20% இருக்கலாம், சிலருக்கு 80% கூட இருக்கலாம். இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தயர் சிச்சுவேஷன் அண்ட் தயர் திங். கரெக்டுங்களா? அவங்கள அடிப்படையில் தான். ஸோ அதனால நேற்று கூட திடீர்னு என்ன ஒரு ட்ரெயினர் கரெக்ட் பண்ணாப்புல, அதாவது செஷன்ல இல்லை, செஷன் போயிட்டு இருக்கும்போது எனக்கு நெருங்கிய ஒருத்தரை வந்து செல்லமா பேசும்போது அது வேற யாராச்சும் கேட்டிருந்தா தப்பாயிடும் அப்படின்னு சொன்னாப்புல. அதனால பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னாப்புல. இது வேற யாருன்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்கன்றதுனால சொன்னேன் அப்படின்னு சொன்னாப்புல. அது 100% கரெக்ட். ஸோ அப்படி இருக்கும்போது நான் நினைச்சேன், இதே டாபிக்கா வச்சா என்ன அப்படின்னு நினைச்சேன். என்னோட நெகட்டிவா தோணுது. நிச்சயமா நற்புலரியில் ஒரு நெகட்டிவான டாபிக் வரக்கூடாது அப்படின்றதுனால அதை ஷார்ட்டாக வச்சுட்டு என் மைண்டில் சொல்லிட்டு அதை பாசிட்டிவாகவும் கன்வெர்ட் பண்ணி நான் சொல்ல போகிறேன். இங்கே நற்புலரியில் நிறைய பாடகர்கள் இருக்கீங்க. நான் சில செஷன் வந்து உள்ளே வருவேன், காலையிலே பயங்கரமாக பாட்டாக இருக்கும். ஒன்றும் சொல்ல போனால் சிலர்லாம் கூத்து கச்சேரியாக இருக்குது அப்படின்லாம் சிலர்லாம் நினைப்பாங்க. அந்தளவு காலையிலே பயங்கர பாசிட்டிவ் வைப்ரேஷன் சாங்ஸாக இருக்கும். எனக்கு நிறைய பாட்டு உண்டு. ஆனால் நான் இன்னைக்கு இந்த டாப்பிக்கு சூஸ் பண்ணும்போது எனக்கு இந்த பாட்டு தான் ஞாபகம் வருது. நான் பாட போகிறதில்ல, லைனில் பாட்டு. அதாவது மௌனம் பேசியதுன்னு ஒரு படம் உண்டு. அந்த படத்தில் ஒரு பாட்டு உண்டு, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆடாத ஆட்டம் எல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ள போன கதை உனக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. கேட்டுங்களா? அதாவது லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா,
ஆல்வேஸ் பி ஹாப்பி. இது ரெண்டையுமே கனெக்ட் பண்ணலாம். வாழ்க்கைன்றது ஷார்ட்டோ பெருசோ நம்மளுக்கு தெரியாதுங்க. அது ஷார்ட்டா முடிய போதா இல்லை லாங்கா முடிய போதா அப்படின்றது சத்தியமா நம்மளுக்கு தெரியாதுங்க. இப்படி தெரியாம இருக்கிற இப்படி நிலையெல்லாம் உலகத்துல நிறைய நேரத்துல நம்ம நிறைய தவறுகளை தெரியாம செஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்கோம். ஒரு ரோட்ல நான் இது பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு கிடைச்ச டாபிக் தாங்க. இன்னைக்கு ரோட்ல போகும்போது கூட நம்ம போறதுனால மற்றவங்களுக்கு எந்த அளவு பாதிப்பு இருக்கும் அப்படின்றத இன்னைக்கு மெஜாரிட்டி பீப்புள்ஸ் நினைக்கிறது இல்லைங்க. நான் போகணும் அப்படின்னு தாங்க போறாங்க. அது ரோட்ல நடந்து போறதுல இருந்து ஆரம்பிச்சிங்க. நடந்து போகும்போது ஃபோன் பேசிக்கிட்டே போறாங்க, மொபைல் நோண்டிக்கிட்டே போறாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோ. ஒரு அம்மா நடந்து கேர்லெஸ்ஸா போகும். அந்த அம்மா கேர்லெஸ்ஸா போறதுனால பின்னாடி நிறைய பேர் ஆக்சிடென்ட்ல கீழே விழுந்து அடிப்படுவாங்க. ஒரு நடந்து போறதுல இருந்து ஆரம்பிச்சு பைக்ல போறதுல இருந்து கார்ல போறதுல இருந்து இன்னைக்கு எல்லாருமே சுயநலமா பயங்கர ஹாஸ்டல். அடுத்த செகண்ட் என்ன ஆகும்? அதாவது சொல்லுவேன்னா இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் விளையாட்டுக்கு சொல்லுவேன். அதாவது உனக்கு பிடிக்கலன்னா நீ விட்டுரு. அது வந்துட்டு கிளாஸ் உள்ள வந்துட்டு கமெண்ட் அடிச்சுக்கிட்டு கூட உள்ளவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இது எப்படிப்பட்ட செயல் தெரியுமா? எனக்கு சாவணும்னு நினைச்சேன்னா நான் போயிட்டு பாய்சனையோ இல்லை தூக்கு மாட்டுட்டோ இல்லை கழுத்தை எடுத்துக்கிட்டோ ஏதோ எனி மெத்தட் ரயில்வேல போய் விழுந்தோ செத்துடணும். அதை விட்டுட்டு ஒரு பெரிய கயிறு எடுத்துக்கிட்டு வாங்க நம்மலாம் செத்து செத்து விளையாடுவோமா அப்படின்ற மாதிரி எல்லார் கழுத்துலையும் சுருக்க போட்டு மேல இருந்து கூட்டுட்டு வந்து எல்லாரையும் பிடிச்சி தள்ளுற மாதிரி ஒரு சமம். இதுதான் இன்னைக்கு நம்ம சுத்தி இருக்கிறவங்கள நிறைய பாதிப்பு ஆக்குறோம். அது எல்லா விஷயத்துலையும் ரோட்ல போறது மட்டும் கிடையாதுங்க. காசு வேணுன்ற விஷயத்துக்காக இன்னைக்கு நுகர்வோர் கல்ச்சரே மாறிடுச்சு. பொருள் வாங்குறவங்களுக்கு தரமான பொருளும் கிடையாது, ரோட்ல போறவங்கள மதிக்கிறதும் கிடையாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போனோம். நம்ம செய்யற செயல்களால மற்றவங்களுக்கு பாதிப்பா அப்படின்றது யோசிக்காம நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு போறோம். ட்ரெயினர்ஸ்க்கு நிறைய புக்ஸ் படிப்பாங்க. இங்கே புத்தகங்கள் படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. நம்மளும் 2 மாதங்கள் புத்தகங்கள் ரிலேட்டடான டாபிக்ஸ் வச்சிருந்தோம். இதில் வந்து யார் இந்த புக்கு எடுத்தாங்கன்னு தெரில. ஒரு புத்தகம் உண்டுங்க, சாதனை மனிதர்கள். அதாவது 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள். அதில் ஒரு பாயிண்ட் உண்டுங்க. இது முக்கியமான பாயிண்ட். யார் அது கரெக்டாக சொல்றீங்கன்னு பார்ப்போம். வின்வின். ஓகே, சூப்பர் சார். சினர்ஜைஸ். ப்ரோஆக்டிவ் ஃபர்ஸ்ட். சரி, ப்ரோஆக்டிவ். ஓகே. ஸ்டார்ட் வித் தி எண்ட். வந்துட்டாங்க சார், வந்துட்டாங்க. பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. சினர்ஜி சொல்லலாமா சார்? ரைட்டு சார். மில்டன் சார் ஆல்ரெடி வீரசேகரன் சார் அந்த பாயிண்ட் சொல்லிட்டாங்க. நான் அந்த பாயிண்ட்டை கன்க்ளூட் பண்ணுறேன். அதாவது 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் 7 பழக்கங்கள் ஒரு சாதனை மனிதர்களோட 7 பழக்கங்கள் இருக்கும். ஓகேங்களா? மிகவும் திறம் வாய்ந்த மிகவும் பொட்டன்ஷியலான மனிதர்களோட 7 பழக்கங்கள். அதில் வந்து பிகின் வித் எண்டுன்னு சொல்லுவாங்க சார். அதுதான் சாணி. பிகின் வித் எண்டுனா என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்ல சாவு நிச்சயம். என்னென்னமோ யோசிச்சோமே, கடைசியில இந்த மனுஷன் சாவு நிச்சயம்னு வைக்கிறானே அப்படின்னு யோசிக்கலாம். கரெக்டுங்களா? இந்த உலகத்துல பிறந்துட்டா நிச்சயமா சாவும் நிச்சயம். கரெக்டுங்களா? அதுதான் பிகின் வித் எண்டு. நீ செத்துட்டியா, உன் சாவை எடுக்கிறாங்களா, அந்த சாவுக்கு முன்னாடி வராங்கல்ல, அவங்க எப்படி பேசுவாங்க? ஐயோ இந்தாளா, இவன் இவ்வளோ நாள் இருந்ததே பெரிய விஷயம், இவெல்லாம் எத்தனை பேரை காலி பண்ணியிருக்கான், நல்ல வேலைப்பா செத்துட்டான்பா, இவெல்லாம் போனதுனாலதான் இனிமேல் உலகம் நல்லா இருக்க போகுது, அப்பா ஆண்டவனே தயவு செய்து இவனை கூட்டுட்டு போப்பா அப்படின்னு பேச போறாங்களா? ஐயோ இவரா,
என்ன மனுஷன் தெரியுமாங்க அவரு? எத்தனை பேர் அவங்களால வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா? ம். இந்த உடம்பு இந்த மாதிரி நல்ல மனுஷங்களால நல்லா இருந்துட்டு இருந்துச்சு, ரன் ஆயிட்டு இருந்துச்சு. இவரெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் வச்சிருக்க கூடாதா? நல்ல மனுஷன்ப்பா, அவரோட ஆன்மா சாந்தி அடையட்டும்ப்பா. பாருங்க எவ்வளவு பேர் வந்திருக்காங்க பாருங்க. இந்த மனுஷன் எவ்வளவு பேருக்கு நல்லதை மட்டும் பண்ணல, எவ்வளவு சாதனையாளர்கள் உருவாக்கி தெரியுமா? நல்லா இருக்கட்டுங்க அவர் ஆன்மா அப்படின்னு பேச போறாங்க. இப்படின்ற ஒரு எண்ணம் ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு நிமிஷத்துலையும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கணும்ன்றாங்க. சும்மா நான் வாழ போறேன், நான் காசு சம்பாதிக்க போறேன், நான் பொருள் வாங்க போறேன், நான் ட்ரைனிங் எடுக்க போறேன், நான் அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன், எனக்கு இது கோல் அது கோல் இது கோல், எல்லாம் சுயநலம். சார், மனுஷனா பிறந்த சுயநலம் இல்லாம இருக்கவே இருக்காது. வாழ விடு. கரெக்டுங்களா? சுயநலத்தில் தான் பொதுநலம். நீங்க நல்லா இருந்தாதான் நிச்சயமா 4 பேரை வாழ வைக்க முடியும். சுயநலமா இருங்க, சுயநலமா இல்லாம இருக்கவே முடியாது. பட் சுயநலத்தில் பொதுநலம். நமக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் பிறந்த நம்ம ஒவ்வொரு மனுஷனுக்கும் சாவு நிச்சயம். நம்ம நிச்சயமா ஒரு நாள் சாகத்தான் போறோம், நம்மளுடைய சாவு இப்படித்தான் இருக்க போகுது அப்படின்னு நினைச்சோம்னா அந்த சாணி சாவு நிச்சயமா நம்மளுடைய உள்ளுணர்வை சொல்லி நம்மளுக்காக மட்டும் வாழாம, உதாரணத்துக்கு அஜித் சார் கூட சொல்லலாம். அவர் எவ்வளவு உச்சத்துக்கு போனாலும் இன்னைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்கேன். என் தளபதி விஜய் எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணலங்க, இருந்தாலும் ஒரு தனி மனிதராக பேசுறேன். எத்தனையோ நல்ல விஷயங்கள் இனி வரைக்கும் கண்ணுக்கு தெரியாம செஞ்சுட்டு இருக்காங்க. எனக்கு பொது வாழ்க்கையும் வராங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் சொல்லிருக்கலாம். அவங்களும் நல்லா இருக்காங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. அட் தி சேம் டைம் அவங்க இந்த சுத்தி உள்ளவங்களுக்கும் நீங்க போயிட்டு அவங்கள மாதிரி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லல. அவங்கள சுத்தி உள்ளவங்களுக்கு பண்ணாங்க. நம்ம செய்யற ஒவ்வொரு செயலையும் மற்றவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம வாழணும் அப்படின்னு நினைச்சு வந்தாலே அதுவே பெரிய சேவைங்க. கரெக்டுங்களா? நான் ஒன்றும் சொல்லுவாங்க, கோல் செட்டிங்ல நிறைய கோல் செட்டிங் புக்ஸ் இருக்குங்க. ஆனா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல கோல் செட்டிங் கூட உங்களுக்காக நீங்க வச்சிருந்தாலும் அந்த கோலு, அந்த கோலை நீங்க அடைஞ்ச எத்தனை பேர் பயனடைவாங்க அப்படின்னு நினைச்சு அந்த கோலை நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா அந்த கோல் தான் இருக்கும். கரெக்டுங்களா? நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும் மற்றவங்களை பாதிக்கக்கூடாது, நம்ம நிச்சயமா ஒரு நாள் சாகத்தான் போறோம், சாவு நிச்சயம் அப்படின்னு நினைச்சு நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளுடைய இலக்கு நம்மளால அடைய முடியும். சாதனையும் நிச்சயம். சாவு நிச்சயம் நினைச்சு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா சாதனையும் நிச்சயம் அப்படின்றதுதான் என்னுடைய பாயிண்ட். நான் 2 விஷயங்கள் டச் பண்ணியிருக்கேன், நீங்க 2 விஷயங்கள் இல்லை, சரிங்களா? 3 விஷயங்கள் கூட டச் பண்ணலாம், ஒரு விஷயம் கூட டச் பண்ணலாம். ரைட்டுங்களா? நான் திருப்பியும் சொல்றேன், என்னுடைய மோட்டோ நெகட்டிவா பேசணுன்றது இல்லை. வர்ற நெகட்டிவ்னால என்ன பாசிட்டிவ் நம்மளுக்கு நடந்ததுதான் முக்கியம். அந்த நெகட்டிவா எந்த அளவு நம்ம பாசிட்டிவா கன்வர்ஷன் பண்ணணுன்றது முக்கியம். இந்த தலைப்பு என்னுடைய பார்வையில நான் பேசியிருக்கேன், அவ்வளவுதான். நான் பேசுறது ரொம்ப குறைவு தான். இன்னும் பேசணும்னா ஏகப்பட்டது பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். தெரியும், ப்ரிப்பரேஷனே இல்லாம எவ்வளவு பேசினாலும் பேசுவேன். ஏன்னா அந்த அளவு இங்க இருக்கக்கூடிய நல்லுள்ளங்கள் மூலயமா நிறைய விஷயங்கள் தொடர்ந்து கத்துக்கிட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு பேசுறது கொஞ்சமாக தான் பேசியிருக்கேன். நீங்க நிறைய ஷேர் பண்ணீங்க, நன்றி. நான் திருப்பி சொல்றேன், சாதனை நிச்சயம், சாவு நிச்சயம் என்பதை உணர்ந்தார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் நீங்க பேசலாம். வணக்கம். ரொம்ப அருமையான ஒரு நீங்க வந்தது பெரிய அருமை. நம்ம ஆக்சுவலி புரோட்டோகால் படி அருணகிரி சார் நான் மியூட்ல இருந்தது, நான் கொடுத்துட்டுமா, சமப் கொடுத்துட்டுமா? ஆமா கொடுங்க சார். அதான் நீங்க வரலன்ட்டு தான் நான் உள்ள. இல்ல நான் மியூட்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. நன்றி சார். இன்றைய பவுண்டர் அவர்களின் வழங்கல் ஒரு தலைப்பு அறிமுகம் மட்டுமல்ல, ஒரு சிந்தனை புரட்சி. நேற்று JCI சேலம் நிகழ்வில் கலந்து கொண்ட போது
சா என்ற தமிழ் நெடில் எழுத்தும் நா என்ற குறில் எழுத்தும் பங்கேற்பாளர்களிடம் கேள்வி எழுப்பினார். அதற்கு வந்த பதில்கள்: நாமக்கல் சேகர் சார் சாதனை நினைவுகள், நெய்வேலி ரமேஷ் சார் சாத்தியம் நிலவட்டம், திருச்சி வீரசேகரன் சார் சாந்தமும் நிதானமும், திருப்போரூர் தாமோதரன் சாதனை நிகழ்த்துபவர், ஜெகநாத் மஞ்சுளா மேடம் சாந்தி நிலவ வேண்டும், ஈலர் சார் சாதனை நினைவு, வீரசேகரன் சார் சாந்தி நிகேதன், மில்டன் சார் சார்பு உணர்ந்து திருக்குறள், விவேக் சார் போஸ்டரை பார்த்து ஆர்வம் கொண்டு பகிர்வு. ஒரு எழுத்து ஆனால் பல 100 விளக்கங்கள். அந்த சிறிய கலந்துரையாடலிலேயே பவுண்டர் அவர்கள் உணர்ந்தார். ஒரு தலைப்பு பிறக்கிறது. அவர் எப்போதும் சொல்வது ஒன்று, நெகட்டிவ் வார்த்தை இல்லை, இருந்தாலும் அதை பாசிட்டிவாக மாற்றலாம். நேற்று யாரோ ஒருவர் அவரது சொல்லை திருத்திய தருணம் அவருக்கு புதிய விழிப்புணர்வு கொடுத்தது. இன்று காலை மௌனம் திரைப்படம் மூலம் லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா அந்த வரிகள் மனதில் ஓடியது. சாலையில் சென்றபோது திடீரென சிந்தனை, வாழ்க்கை குறுகியது, ஆனால் நம் செயல் நினைவுகள் நீண்டது. ஒரு வீடியோவில் தற்கொலை பயிற்சி பெறும் பெண், குவாலிட்டி இல்லாத பொருட்கள் வாங்கும் பழக்கம், புத்தக வாசிப்பு, ட்ரெயினர்கள் சொல்வது 7 ஹாபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள், பிகின் வித் த ஹெண்ட் இன் மைண்ட். இறப்பு நிச்சயம், ஆனால் இறந்த பின் மக்கள் என்ன பேசுவார்கள், பாசிட்டிவாகவா நெகட்டிவாகவா? எத்தனை பேர் இறப்புக்கு வருகிறார்கள் என்பது அல்ல, எத்தனை மனங்களில் நம்மால் நல்ல நினைவு உருவானது என்பதே முக்கியம். லிவ் அண்டு லெட் லிவ், வாழ் அல்லது வாழவிடு, சுயநலம் அல்ல பெருந்தன்மை. அஜித்குமார், விஜய். பவுண்டர் அவர்களின் மோட்டோ தெளிவு, சாதனை நிச்சயம், சாவும் நிச்சயம், ஆனால் சாவுக்கு பிறகு சாதனை நினைவு இருக்கட்டும். நெகட்டிவாக பேச மாட்டோம், நெகட்டிவாக வந்தாலும் மாற்றி விடுவோம். இன்றைய தலைப்பு எப்படி பிறந்தது என்ற கதையே நமக்கு ஒரு பாடம். கவனிப்பு கூட்டல் திருத்தம் கூட்டல் நேர்மறை சிந்தனை ஈக்குவல் டு சாதனை. அருமையான சிந்தனையால் நம்மை சுய பரிசோதனை செய்ய வைத்த நம் குமரேசன் தர்மசீலன் அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகள். இப்போது பின்னோட்டத்திற்கு செல்வோம். நன்றி. முதல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணுவாங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க சார். எஸ் மேம். தேங்க்யூ சார் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. சார், எனக்கு இப்போ குமரேசன் சார் பேசினது நான் கேட்டேன். அது குறித்து என்னுடைய கருத்துக்கள் சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். சொல்லலாமா சார்? சொல்லுங்க மேடம். ஓகே. இந்த டாபிக் பற்றி சார் சொன்னது எல்லாமே கேட்டேன், புரிஞ்சுது. ஆனால் எனக்கு ஏதோ கொஞ்சம் மனசு சங்கடமாக இருக்குது. அதை பற்றி கேட்கும்போது நெருடலாக இருக்குது சார். அதாவது நம்ம காலையில் ஒரு ப்ரோக்ராம், நம்ம காலையில் எழுந்த உடனே அட்டன் பண்ணுற ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் இது. அந்த ப்ரோக்ராமை நம்ம கேட்குறோம். இப்போ ஏதோ ஒரு நாள் இந்த டாப்பிக்கை நம்ம இப்படி பேசிட்டு போயிட்டோம்னா தெரியாது. அது டக்குன்னு, ஏன்னா நம்ம இந்த நற்புணர்வோட ஸ்பெஷல் இதுவே என்னன்னா, ஒரே டாப்பிக்கை மாதம் ஃபுல்லாக பேசுகிறோம். ஸோ மாதம் ஃபுல்லாக அத்தனை பேரும் அவங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. திரும்ப திரும்ப சில நல்ல விஷயங்களை கேட்கும்போது அந்த விஷயங்கள் நம்ம மனசில் இன்கல்கேட் ஆகுது. அதுவே நம்மளுடைய பழக்கமாக மாறுது. அப்படி இருக்கும்போது நம்ம நல்ல தலைப்புகளை செலக்ட் பண்ணி நல்லா பேசி இது வரைக்குமே நல்லா போயிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த டாபிக்கை இந்த மாதம் ஃபுல்லாக இப்படி பேசணும்னா இதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்? ஒரே நிமிஷம், சாரி டு இன்டரப்ட். எஸ் சார். நான் என்ன பேச ஆரம்பிச்சேன்னு நீங்கள் முழுசாக கவனிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆரம்பத்துலேருந்து அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டாப்பிக்கோட தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பார்த்த பார்வை நான் தவறுன்னு சொல்ல விரும்பல. ஆனால் இந்த டாப்பிக்கை பார்த்த பார்வைன்றது வேற. இது நெகட்டிவான டாபிக் கிடையாது. ஆரம்பத்துலேருந்து நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதனால் நான் இன்டரப்ட் பண்ணதுக்கு மன்னிக்கும். இது உங்களுடைய பார்வையில் நீங்கள் நினைக்கிற தப்பு கிடையாது. ஏன்னா நீங்கள் லேட்டாக தான் வந்தீங்க, லேட்டாக தான் அப்சர்வ் பண்ணீங்க. நீங்கள் பார்த்ததுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க, அவ்வளோதான். மற்றவங்க கேட்க ஃபீட்பேக் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் இது என்ன பார்வையில் சொல்லப்பட்டுச்சுன்னு. நன்றி மேம். ஓகே சார், நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் சார். நான் ஃபஸ்ட்லேருந்தே அட்டன் பண்ணினேன். நடுவில் டிஸ்கனெக்ட் ஆகிட்டு திருப்பி ஜாயின் பண்ணினேன். அப்புறம் நீங்கள் பேசும்போது லாஸ்ட்டாக பேசும்போதும் அட்டன் பண்ணினேன் ஃபுல்லாகவே. எனக்கு ஜஸ்ட்டு தோணுனதை மட்டும் சொல்லிடுறேன் சார். அது தப்பாக கூட இருக்கலாம், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நான் சொல்கிறதுக்காக எனக்கு ஜஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிறேன். இது என்னென்னா, இப்போ நம்ம ஃபேமிலிலேயும் எல்லாருமே கேட்டுட்டு இருப்பாங்கல்ல சார். இப்போ ஒரு ஃபேமிலியில் பெரியவங்க, கொஞ்சம் உடம்பு முடியாதவங்க, அது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இதை கேட்கும்போது சில விஷயங்கள் நமக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது.
அது இன்னொரு விஷயம் நான் என்ன நினைச்சேன்னா, இப்போ நற்புலரியில வந்து எல்லாருமே எல்லா நாளும் ஜாயின் பண்ண மாட்டாங்க. சில பேர் வந்து ஒரு நாள் வருவாங்க, ஒரு நாள் வரமாட்டாங்க. ஆனா சில பேர் வந்து தினமுமே 30 நாளுமே ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது வாய்ஸ் கேட்கல மேடம். சார் இப்ப கேக்குதா? சார் கேக்குது மேடம். கேக்குதா? இல்ல சில பேர் வந்து கேக்குது. சில பேர் கண்டினியூஸா 30 டேஸும் கண்டினியூஸா ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு தான் இதோட இம்பாக்ட் ரொம்ப இருக்கும். அதாவது என்னைக்காச்சும் ஒரு நாள் கேட்டுட்டு போறவங்களுக்கு கூட தெரியாது, அன்னைக்கு மட்டும் கேட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் சொன்னது தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. ஓகே மேடம். உங்களோட வியூ சொல்லியிருக்கீங்க. ஃபவுண்டரும் அவர் என்ன வியூவில் இதை அணுகுனாரு அப்படின்னு இன்டர்ட் பண்ணி சொல்லி நெய்வேலியிலிருந்து ரமேஷ் சார். வணக்கம் அனைவருக்கும். ஆக்சுவலி இன்னைக்கு நிகழ்வு சாணி அப்படின்னு ஒரு ப்ராக்டிவா வந்து ஒரு என்னென்ன தாட் ப்ரோவோக்கிங் அப்படின்னு சொல்லலாம் நம்ம, அந்த மாதிரி ஒரு விஷயமா இருந்தது. ஆக்சுவலி நம்ம மஞ்சுளா மேடம் தான் பேசினாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பேசினது மஞ்சுளா மேடம் தானே? முத்துலட்சுமி முத்துலட்சுமி மேடம். முத்துலட்சுமி மேடம் பேசினாங்க. ஆக்சுவலி இது வந்து ரொம்ப இதுவா இருக்குன்ட்டு. பட் வந்து எல்லாமே வந்து நம்ம ஃபவுண்டர் சார் வந்து இந்த இது ஆரம்பிக்கும் போதே அவர் சொல்லிட்டு தான் சொன்னார், கண்டிப்பா இது வந்து ஒரு நெகட்டிவான வார்த்தையா தான் இருக்கும். ஆனா வந்து அதுல இருந்து நான் எப்படி என்ன பாசிட்டிவ் கொண்டு வரேன் அப்படின்னு தான் சொன்னாரு. பட் அதனால இதெல்லாம் வந்து நம்ம சில வார்த்தைகள் வந்து சங்கடப்பட வேண்டாம். திங்க் தி எண்ட் இன் மைண்ட் அப்படிங்கிற ஒரு இதை வந்து கொஞ்சம் ராவா டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறதா தான் நான் எடுத்துக்கிறேனே தவிர, மற்றபடி ஒன்றும் இது வந்து நெகட்டிவிட்டிங்கிறது சாவுங்கிறது கூட நெகட்டிவ் கிடையாது. சரிங்களா? உன்னோட அழிவு தான் இன்னொன்று ஆரம்பம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அவங்க மேடம் சொன்னதுக்கு நான் ஒன்றும் இது பண்ணல. அது அவங்களோட சொந்த பார்வை நான் எடுத்துக்கிறேன். இந்த சாணி அப்படிங்கிறது வந்து நிறையா சார் நல்லா இன்ட்ராக்ஷனோட ஆரம்பிச்சாரு. எல்லாருக்கும் அந்த ஷார்ட் பீரியட்லயே நம்ம நற்புலரில் வந்து எல்லாருமே இன்டலெக்சுவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த அளவுக்கு இந்த இமிடியட்டாவே நிறைய ரிஃப்ளெக்ஷன் நிறைய பேர் கொடுத்தாங்க. அப்போ இந்த 30 நாளில் பார்த்தீங்கன்னா புது புது பரிமாணத்தில் இது வெளியில் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லி, திங்க் தி எண்ட் இன் மைண்ட் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக நான் இதுலேருந்து என்ன எடுக்கிறேன்னாக்கா, நமக்கு கண்டிப்பாக ஒரு சாவுங்கிறது ஒரு நிச்சயம் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணிக்கிட்டு நம்ம டெய்லியே வாழணும். அப்படி வாழ்ந்தோம்னா விரோதம் குறையும், எத்தனையோ பிரச்சனைகளை நம்ம குறைக்கலாம். நம்ம இன்னைக்கு யங் பிளட் இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோன்ட்டு நம்ம எத்தனையோ எல்டர்ஸை ரொம்ப நோக்கடிக்கிறோம். பல விஷயங்கள் நம்ம இதுல டேக் ஹோம் மெசேஜா எடுத்துக்கலாம். தேங்க்யூ சார். குமரேஷ் சார், நீங்க வந்தது நன்றி. வணக்கம். நன்றி ரமேஷ் சார். பிகின் வித் எண்ட் இன் மைண்ட் கொடுத்தாங்க. அடுத்ததாக வீரசேகரன் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். மீண்டும் நன்றி. இந்த சாவுங்கிறத என்ன ஆங்கிலத்துல வந்து டெத்துன்னு சொல்லுவோம். டி பிறந்தத பர்த்ன்னு சொல்லுவோம். பி there is a letter in between this B and D, that is C. The choice is always yours. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில சீன்னு ஒரு லெட்டர் இருக்கு, அதுல சாய்ஸ்ன்னு இருக்கு. அந்த சாய்ஸ்ல நம்ம வந்து we can make use of it in a profitable way to both of us. நமக்கும் எடுத்துக்கலாம், சமுதாயத்துக்கும் அது ப்ராஃபிட்டபிளாக கொண்டு போக முடியும். சாய்ஸ் இஸ் யுவர்ஸுங்கிறது சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு சின்ன அன்பான உதாரணத்தை இப்போ சமீபத்தில் RNK அப்படின்னு ஒருத்தர் தவறுனாரு 101 வயதுல. நல்ல கண்ணு. அவர் இன்னும் மறைஞ்சிட்டாருன்னு நான் எடுத்துக்கிறது இல்லை. அவரோட அரசியல் அதெல்லாம் அப்பாற்பட்டது. அதெல்லாம் வந்து எல்லாமும் எல்லாங்கிறதுக்கெல்லாம் அவங்க எல்லாரும் உடனே மாறிடுவாங்க, அதெல்லாம் இல்லை. பட் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் அவர் வந்து வாழ்ந்துருக்காரு, இன்னும் வாழ்ந்துக்கிட்டே இருக்காருங்கிறது தான் என்னுடைய மைண்டில் வர்றது. ஏன்னா அவருடைய இறந்த பிறகு கூட தன்னுடைய உடலை வேஸ்டாக தானே போகுது. அதை நான் வந்து ஒரு இதுக்கு மருத்துவமனைக்கு நான் வந்து
மருத்துவ துறைக்கு கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு உதாரணம் தான். அதனால எதை சொல்ல வரேன்னா, சாய்ஸ் இஸ் ஆல்வேஸ் தேர். வி ஹவ் டு சூஸ் அவர் ஓன் செல்ஃப். எல்லாத்தையும் திங்க் பண்ணி அதுதான் நம்ம நிறுவனர் அருமையாக சொன்னார். நெகட்டிவிட்டி மாதிரி தெரிஞ்சாலும் அதை பாசிட்டிவாக மாற்றிக்கிறது தான் இருக்குது. இப்போ உதாரணமாக அவர் நல்ல ஒரு அருமையான பாயிண்ட்டை சொன்னார். ஏன்னா வளர்ந்து வர்ற சூழ்நிலையில் ஒருத்தருக்கு 80% நெகட்டிவாக இருக்குன்னு வச்சுங்க, ஒருத்தருக்கு 10% தான் நெகட்டிவாக இருந்தது. இந்த 10% நெகட்டிவாக இருந்த ஒரு பாசிட்டிவாக மாறுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் என் வாழ்க்கையில் 80% எல்லாம் என் சூழ்நிலை எல்லாம் இவ்வளோ மோசமாக இருந்ததுப்பா அப்படின்னு நினைக்கிறவங்களும் மாறுறாங்கன்னு வச்சுங்க. அது எவ்வளோ பெரிய செயலாக மாறும். ஸோ வி கேன் டேக் இட் இன் அ பாசிட்டிவ் வே இன் அ டிஃப்ரெண்ட் டைமென்ஷனுங்கிறத சொல்லி வாய்ப்பு நல்லா இருக்கு, அதை பாசிட்டிவாக மாற்றிக்கோன்னு அன்பான சொல்லி நன்றி, வணக்கம். நன்றி நன்றி வீரசேகரன் சார். ஸோ பிக்கும் டிக்கு இடையில சி இருக்கு. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நீங்கள் எப்படி வேணுமோ அதை சூஸ் பண்ணீங்க. திரு நல்லகண்ணா அவர்களுடைய மறைவு பற்றி சில பேர் வந்து மறைவுக்கு அப்புறம் தான் வாழ்கிறாங்க. ஸோ அப்படி வந்து இருக்கிற இடத்துல நல்லகண்ண ஐயா அவர்களுடைய டெத்தை ரெமெம்பர் பண்ணது மிக சிறு அருமை. ஸோ அடுத்ததாக திரு ஜெகநாதன் சார் உங்களுடைய தரலாம். சரி, வெங்கட்ராமன் சார் அதுக்கு முன்னாடி இருக்காரு. நெக்ஸ்ட் ஜெதா சார். வெங்கட்ராமன் சார் அடுத்து. இல்ல ஜெகநாதன் சார் பேசட்டும் சார். ஓ, நன்றி நன்றி வெங்கட்ராமன், நன்றி அருணகிரி சார். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. நான் பேசுறது கேட்கறதில்ல? கேட்கறதா? ஹலோ, நன்றி. அனைவருக்கும் வணக்கம். முத்துலட்சுமி தவறா புரிஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டாபிக்கே டெய்லி பேச போறது இல்ல. அவர் பேசினது இன்னைக்கு அந்த டாபிக், அவ்வளவுதான். நம்ம அடுத்தவங்க பேசுறது வேற வேற டாபிக். அந்த 2 லெட்டர் வச்சுட்டு வேற டாபிக் தானே பேச போறோம் அவங்க. ஐ திங்க் ஷீ காட் கன்ஃபியூஸ்ட். அது ஒண்ணுதான். அதான் நான் சொன்னேன். நீங்க ஒன்னும் சரியா நீங்க புரிஞ்சுக்கல, நீங்க முழுசா இல்ல அப்படின்றது. அதனாலதான் நான் சொன்னேன். அவங்க வந்து இன்னைக்கு பேசுனது இவரோட டாபிக். அந்த சாணியில ஃபவுண்டர் பேசுனது அவரோட டாபிக். மீதி 29 நாளும் 30 நாளும் சாணிய வச்சு வேற டாபிக்ஸ் தான் எல்லாரும் பேச போறாங்க. அதனால அவங்க இடையில ஏதாவது போயிட்டு வந்ததுனால அவங்களுக்கு சரியா புரியல. எனிவே, நான் வந்து ஒரு இது சொல்லணும்னு நினைச்சேன். எனக்கு உண்மையிலே இந்த இது தோணுச்சு. எனக்கு கண்டிப்பா இந்த நீங்க சொன்னது எனக்கு தோணுச்சு. அப்புறம் தான் சரி காலையில அது சொல்ல வேணான்ட்டு நான் சார்பு நிலைன்ட்டு தான் சொன்னேன். அவங்களோட அந்த இது நிறைய பேருக்கு எப்படி பிடிக்கும்ன்றது தெரியாதனால நான் சார்பு நிலைன்றது அப்புறமா தோணுச்சு. முதல்ல தோணுனது அதுதான். நீங்க பேசின டாபிக் தான் சார்பு நிச்சயம்ன்றதுதான் எனக்கும் தோணுச்சு. அது உண்மைதான். அதாவது சாவு நிச்சயம்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்குள்ள நம்ம என்ன சாதிக்கிறோம் அப்படின்றதுதான் முக்கியமானது. அது அருமையா பேசுனீங்க. உங்களை நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் வந்து 7 மாசமா இருக்கேன். அதுக்கப்புறம் உங்களை இன்னைக்கு தான் உங்களோட குரலை கேட்டேன். உங்களோட இன்ட்ராக்டிவா கொண்டு போனீங்க. அதனால நீங்க சொன்ன மாதிரி கொஞ்ச நேரம் தான் இந்த டாபிக்கை பத்தி பேச முடிஞ்சது. இருந்தாலும் அதுல வந்து நீங்க வந்து யூ ஹவ் பீன் an eye opener for all. Thank you very much. Thank you சார். சார் வெங்கட்ராமன் சார். நன்றி சார். முதல்ல ஃபவுண்டர் சாரோட வாய்ஸ் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேட்கும்போது ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி இருக்கு. ஸோ இந்த தலைப்பை பற்றி பேசும்போது ரொம்ப அருமையாக இதை பார்த்த உடனே முதல்ல தோடின வார்த்தையே அதுதான் எனக்கு மனசளவில் இருந்தது. பட் அதே நேரத்தில் சாதனை நிகழ்த்துபவர் அப்படின்றது ஒரு பேரலாகவும் எனக்கு தோணிச்சு அப்படின்றது சொல்லலாம். 2 விஷயம் எனக்கு மார்ச் மாதத்தோட ஒப்பிடும்போது சீசரோட அந்த இது வந்து எனக்கு ஞாபகம் வந்தது. அதில் ஜூலியஸ் சீசர் கதையில் சொல்லுவாங்க, த ஐட்ஸ் ஆஃப் மார்ச் ஹஸ் கம் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஏன்னா சீசர் இறந்து போவார் அப்படின்ற அந்த வார்த்தையை ஒரு ஜோசியர் வந்து சொல்லுவாங்க. ஆனா பலப்பட்ட நேரத்துல வந்து அது மாட்டேன் போகக்கூடாதுன்னு அவங்க மனைவி தடுப்பாங்க. பல பேர் வேண்டாம்னு சொல்லும் போது ஆனாலும் விதி வந்து இல்லை, அவரை எல்லாரும் மனசு மாத்தி உள்ள கொண்டு போயிடுவாங்க. அப்போ அவர் போகும் வழியில அந்த ஜோசியரை பார்க்கும்போது கேட்பாரு, த ஹைட்ஸ் ஆஃப் மார்ச் ஹஸ் கம் அப்படின்னு. ஆனா அவர் சொல்லுவாரு, ஜோசியர் ரொம்ப அழகான ஒரு பதில் சொல்லுவாரு, பட் நாட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு. அந்த மாதிரி ரொம்ப அருமையான ஒரு இதை வந்து நமக்கு இது முக்கியம் அப்படின்றது நம்ம பார்க்கணும் அப்படின்றது நமக்கு வாழ்க்கையில இருக்கு. ஏன்னா பல நேரத்துல பல வாழ்க்கையில இந்த
இங்கிலீஷ்ல 2 வார்த்தை சொல்லுவாங்க. கம்ப்ளீட்டட், ஃபினிஷ்ட் அப்படின்றது. அந்த கம்ப்ளீட்டட் இந்த இதுக்கான ஒரு முடிவு, தொடக்கம், அப்படி புதிய தொடக்கத்துக்கான முடிவாகவும் அது இருக்கலாம். அதே நேரத்தில் ஃபினிஷ்டுன்றது முற்றும் அப்படின்றது தமிழ்ல சொல்லுவோம். அந்த மாதிரி வாழ்க்கையில எப்பவுமே நமக்கு எல்லாத்தையும் நம்ம வரவேற்கணும், வாழ்த்தணும் அப்படின்றது தான் சொல்லுவாங்க. ஜனனமும் மரணமும் எப்பவுமே வந்து இல்லையா ஒரு நேர்கோட்டில் இருக்குன்றத நம்ம இன்னைக்கு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னு நம்ம நினைக்கிறேன். அதை வந்து நம்ம எதுவும் நெகட்டிவாக இது பண்ணல. ஒரு இது வந்து இன்னொருக்கான ஆரம்பம். இந்த சாணி அப்படின்றது வந்து நம்ம இதையும் எடுத்துக்கலாம். சாந்தி நிலவட்டும் அப்படின்றது அந்த மஞ்சுளா மேம் சொன்னாங்க. அந்த மாதிரி சாந்தி அப்படின்றது நமக்கு அவசியமான ஒன்று. அதற்கான ஒரு இதாக தான் நானும் பார்க்குறேன். ரொம்ப மகிழ்ச்சி சார், இன்னைக்கு வந்து ஒரு புதிய பரிமாணத்தை நீங்க ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. நன்றி. நன்றி நன்றி வெங்கட்ரமன் சார். ஜூலியஸ் சீசருடைய அந்த நாடகத்தில் வர விஷயங்கள்லாம் வந்து பின்னோட்டமாக சிறப்பு. அடுத்ததா சிவகணி மேடம் உங்களுடைய பின்னோட்டத்தை வரலாம். அனைவருக்கும் வணக்கம் சார். இந்த நானும் அதை பற்றி தான் சார் நினச்சேன். பட் ஆனால் நான் அந்த மாதிரிலாம் டாப்பிக்கை பெருசாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இருக்காது. ஆனால் அதில் தான் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி சாரோட தலைப்பு வந்து நம்மளுக்கு கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லணும் சார். ஏன்னா நம்ம யோசித்து பார்த்தோன்னா லாஸ்ட்டுங்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட நினைவுகள் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்கோம் அதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும்போது இட்ஸ் அ நீடட் டாபிக் அப்படின்னு தான் தோணுது சார். தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லோரும் சொன்ன மாதிரி இன்னைக்கு நீங்கள் வந்ததே ரொம்ப சந்தோஷம். நாள் வந்து எப்போதுமே மாதத்தில் நாள் வந்து தலைப்பை தெளிவாக கிளியர் பண்ணி விடுவீங்க. இப்போ தலைப்பை மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் வரல. இன்னைக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் சார். சார் தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. சாரி சார், ஒரே நிமிஷம் திருப்பி சொல்கிறேன். டாபிக் இது கிடையாது. வீரசேகரன் சார் சொன்ன மாதிரி இல்லை சார், டாபிக் இதுவே இல்லை. டாபிக் இதுவே இருந்துச்சுன்னா இதை வச்சே நிறைய பேசுவாங்க சார். ஏன்னா இது டாபிக் இல்லாம இருக்கும் போதே தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. இல்ல சார், சாணி நீங்க எழுத்த மட்டும் தான் சொல்லியிருக்கீங்க. நாங்க அதை வச்சு நீங்க டாபிக்கை நாங்க சூஸ் பண்ணிக்கிறோம். பட் ரியாலிட்டி இஸ் தானே சார். திஸ் இஸ் த ரியாலிட்டி. ஸோ எவ்ரிஒன் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த டாபிக் சார். எஸ் மேம். ஓகே சார். தேங்க்யூ தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். அடுத்ததா மில்டன் ராஜசேகர் சார் உங்களோட பின்னோட்டத்தை தரலாம். வணக்கம் சார், அனைவருக்கும் வணக்கம். நம்ம அருணகிரி சார் அடிக்கடி சொல்லுவாரு, நம்ம வரவேற்கும் போதெல்லாம் நம்ம போன்ற ஆதர்ச நாயகன் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ ஆதர்ச நாயகன் வந்துட்டாரு, தொடர்ந்து வரணும்னு நம்ம வீரசேகரன் சொல்ற மாதிரி ஐயா அவர்கள் அடிக்கடி வாருங்கள், அமுத ஊற்றை தாருங்கள் என்று வீரசேகரன் சொன்ன மாதிரி கேட்டுக்கொண்டு பத்தி சார்பு உணர்ந்து நிறைய சாத்தியம் நிறைய சொல்லிட்டாங்க. ஜஸ்ட் ஒன் மோர் வேர்டு, நீ பத்தி ஒரு வேர்டு டக்குன்னு எனக்கு கிடைச்சது, அதை சொல்றேன். சிவகணி மேடம்லாம் வந்து என்ன சொல்றது, நிறைய இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், அது சேர்த்து படிக்கிறதோட சொல்றேன். நீன்ற ஒரு வேர்டு வந்து என்னன்னா கந்தசஷ்டி கவசத்துல நிஷ்டையும் கை கூடும் அப்படின்னு சொல்லுது. ஸோ இட்ஸ் சம்திங் வெரி டிஃப்ரெண்டா தோணுச்சு. அதாவது நிர்மலம் அது மாதிரி எல்லாம் நிமலா அப்படிலாம் வருது. அந்த லைன் மட்டும் ஜஸ்ட் ஷேர் பண்றேன். துதிப்போருக்கு ஒருவினைவும் துன்பமும் நெஞ்சில் பதிப்போருக்கு செல்வம் பலித்து கதித்தவங்க நிச்சயம் கைகூடும். ஸோ அது மாதிரி பல கருத்தங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளலாம், இலக்கிய ரீதியும் நிறைய சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றை கொடுத்துறதுக்காக அவருக்கு நன்றியை கூறி, அடியனை அறிமுகப்படுத்தியதற்காக ஆர்ப்பாக்கம் அருணகிரிக்கும் நன்றி கூறி, தொடர்ந்து எங்களை எல்லாம் பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற தினமும் வந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ரமேஷ் சார் எல்லாருக்கும் வந்து நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி 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 ராஜசேகர் சார். இந்த நீக்கான விளக்கம் மிக சிறப்பு. அடுத்ததா சுனிதா மேடம் உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். குமரேசன் சார், இன்னைக்கு உங்கள் வாய்ஸை கேட்டது ரொம்ப சந்தோஷம். இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன் சார். வாழ்த்துக்கள் சார். இந்த மாதிரி ஒரு தளத்தை உருவாக்கி எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ரொம்ப பயனுள்ளதாக கொண்டு போயிட்டு இருக்கீங்க சார். ரொம்ப நன்றி. இதனால் நான் ரொம்ப பயனடைகிறேன் அப்படின்றதும் உண்மை. முத்துலட்சுமி மேடம் சொன்ன மாதிரி காலையில் வந்து இது கேட்கும்போது கொஞ்சம் மனசு நெருடலாக இருந்தது. இருந்தால் கூட நம்ம வந்து கொஞ்சம் உள்நோக்கமாக பார்த்து அதை வந்து நம்ம ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். சார் வந்து நெகட்டிவ் டு பாசிட்டிவ் தான் சொன்னாங்க.
நம்ம கேட்ச் பண்ண வேண்டியது பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நம்மகிட்ட ஒரு பணம், புகழ், தன்னலம் போன்ற எண்ணங்கள் வந்து மேலோங்கி நிற்கும்போது அதை தட்டி விட்டு நாம் என்னைக்கோ ஒரு நாள் ஒன்றுமே இல்லாமல் போக தானே போகிறோம், இதெல்லாம் எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் விட்டுட்டு நம்ம முடிஞ்சதை நம்மளுக்கு மற்றவங்களுக்கு நம்ம செஞ்சுட்டு போனோம். வாழ்வு வந்து ஒரு நிரந்தரம் கிடையாது. அந்த ஆணித்தரமான கருத்தை தான் சார் சொன்னாங்க. அதனால ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் சார் வாய்ப்புக்கு. நன்றி நன்றி சுமிதா மேம். அடுத்ததா சாண்டலியன் சார். சார் குட் மார்னிங். நான் சிவபாலன் பேசுறேன். பேசுங்க சார். ஆக்சுவலா வந்து அனைவருக்கும் இனிய நற்புலி காலை வணக்கம். என்னோட ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால தான் என் பையன் ஃபோனில் நான் பேசுகிறேன். நான் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த முத்துலட்சுமி மேடம் சொன்ன ஒரு கருத்தை வந்து நானும் ஏற்றுக்கிறேன். ஏன்னா நான் வந்து என்னைக்கு என்ன சொல்லுவேன்னா, சக்ஸஸ்ங்கிறதே வந்து நான் நிறைய வாட்டி இந்த கதையை சொல்லியிருக்கேன். நம்ம படுத்து காலைல ஏந்திரிக்கிறதே ஒரு பெரிய சக்ஸஸ். ஸோ படுத்து காலைல ஏந்திரிக்கிறதே பெரிய சக்ஸஸாக இருக்கும்போது அந்த இடத்துல வந்து நான் புரிஞ்சிக்கல, நான் இதுக்காக தான் சொன்னேன் அப்படிங்கிற சொல்றதே அந்த கருத்து வந்து நான் எப்படி சொல்றேன்னா, அஸ் எ ட்ரெயினர் நம்ம சொல்றது வந்து அடுத்தவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நான் நினைச்சது வேற, நீங்க புரிஞ்சுக்கிட்டது வேற அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்தை வந்து என்னால ஏத்துக்க முடியல. ஸோ காலைல காட்டியும் வந்து அதுல எவ்வளவுதான் விஷயங்கள் இருக்கு. இப்ப வந்து நம்ம வீரசேகரன் சார் சொன்ன மாதிரி பர்த்துக்கும் டெத்துக்கும் எவ்வளவுதான் கேப் இருக்கு, அது மாதிரி கூட எடுத்துக்கலாம். பட் கண்டிப்பா சாவு நிச்சயங்கிறது வந்து அதுல ஒன்றும் மாற்றம் கிடையாது. பட் அதை வந்து வார்த்தையா வந்து சொல்லவே சொல்லிட்டார் ரமேஷ் சார்லாம், அதை ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்ட்டு சொன்னாப்புல. ஸோ என்னவா இருந்தாலும் காலையில ஏஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு நாள் தான் இந்த வார்த்தையை நம்ம காதுல வாங்கினா கூட அது வந்து நம்ம வந்து என்னைக்கும் வந்து வயசானா கூட வயசானமே நம்ம வச்சுக்க கூடாது, இறப்பு இருந்தாலும் இறப்பு இருக்குன்னு நம்ம தெரியக்கூடாது அப்படின்னு தான் நம்ம இது பண்றோமே தவிர. பட் அந்த வார்த்தைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எனக்கே அது நெருடலா தான் இருந்துச்சு. ஸோ எப்படி அதுக்கு நம்ம விளக்கம் கொடுத்தாலும் அந்த வார்த்தை தேவையில்லைன்னு தான் அந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புறேன். தேங்க்யூ. நன்றி நன்றி சிவபாலன் சார். அடுத்ததாக தாமோதரன் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். இனிய காலை வணக்கம். அந்த 2 எழுத்து என்பது மனதை புண்படுத்தும் சொல் என்று நாம் நினைக்கலாம். இருந்தாலும் அந்த 30 நாளில் இதை பற்றி பேசும்பொழுது இதில் எவ்வளவு பெயர்கள், எவ்வளவு சொற்கள் இதில் அடங்கியிருக்கின்றது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஏனால் தமிழில் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு உச்சரிப்பு உண்டு, ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு நல்ல செயல்களும் உண்டு. அதனால் இந்த சா நீ என்பது நீங்கள் 30 நாள் முடிவில் உங்களுடைய கருத்தை நீங்கள் கூறுவீர்கள், அப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். எந்த எழுத்தாளராக இருந்தாலும் மனிதனின் எண்ணங்களில் என்ன ஓடுகின்றதோ அதை தான் நாம் நற்புலரியில் கேட்கின்றோம், நற்புலரியில் பேசுகின்றோம். அதனால் முதலிலேயே நாம் அதற்கு முடிவெடுக்கக்கூடாது. கடைசியில் அதனுடைய முடிவை பற்றி நீங்களே சொல்வீர்கள். என்னுடைய கருத்தை நான் தெரிவிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி தாமோதரன் சார். நன்றி சார். வேற யாராவது பின்னோட்டம் தரணும்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். Respected to all, happy morning sir. Today's session our founder மிஸ்டர் குமரேசன் சார் அவர் ஸ்டார்ட் பண்ணி 2 எழுத்துல நம்ம என்ன டைமென்ஷன்ல வேணாலும் நம்ம வார்த்தைகளை போட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் பயணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிட்டாரு. நமக்கு வந்து இப்போ இது வந்து ஒரு பெரிய சம்டைம்ஸ் இது வந்து எங்க டைரக்டர் சொல்லுவார் எங்க காலேஜில், குழப்பம் வந்தால்தான் தெளிவு பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எல்லாரும் தனித்தனி மனசோட அதை வந்து சிந்திச்சு இதை எப்படி கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சாலும் இன்னைக்கு குழம்பி அதுக்கு ஒரு தெளிவு நம்ம பெற்றுட்டோம். ஸோ இனிமேல் அதில் சூப்பராக வந்து எல்லாரும் பயணிக்க போகிறோம். அதுக்கு அடித்தளமாக இருந்த சார் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார். எல்லாருக்கும் இப்படி தான் ஆர்குமெண்ட்டு இது வரும், இதுதான் மனித சிந்தனை, உங்களுக்கும் அது எல்லாம் தெரியும். ஸோ இனிமேல் அது வந்து சூப்பராக பிறந்திருக்கும், எல்லாரும் அதை சூப்பராக கொண்டு போயிடுவாங்க. நீங்கள் டெய்லி வாங்க, எங்களோட இது பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். சிறப்பான பின்னோட்டம். அடுத்ததாக ஈலர் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம்.
நாங்கெல்லாம் வந்து சௌக்கியமா இருக்கிறதுக்கு காரணம் ஃபவுண்டர் சார். தளம் அவரோட தான் இருக்கலாம், நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். ஆனா அவர் வந்து விளையாடுறதுக்கு உண்டான உரிமைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த உரிமையை வந்து நம்ம கொடுக்கணும். இருந்தாலும் அந்த அதாவது எந்த தீதுக்குள்ளும் ஒரு நன்மை உண்டு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. எந்த தீதுக்குள்ளும் ஒரு நன்மை உண்டு அப்படின்னா எவ்வளவு நன்மைக்குள்ள என்ன உண்டு அப்படின்னு நம்ம பார்க்கிற தன்மையை உருவாக்குறதுக்கு தான் இந்த காத்தால ப்ரோக்ராமா இருக்கும் அப்படின்னும். அதை கொஞ்சம் டீட்டெயில்டா போகும்போது எதுவா இருந்தாலும் சரி, ஐ நோ மை டேட் ஆஃப் டெத் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் நாடி ஜோசியத்துல போய் என்னைக்கு போறேங்கிற தேதியை வாங்கிட்டு எதுக்காகன்னா இருக்கிற நாள்ல நல்லா வாழறதுக்கு என்னென்னலாம் இந்த உலகத்துக்கு பண்ண முடியும் அப்படிங்கும்போது நம்ம திங்கிங் அபவுட் த லாஸ்ட் டே நினைச்சு என்ன பண்றோங்கிறது தான் முக்கியம். எண்டை பத்தி யோசிக்கிறது ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கா 3 புள்ளி வைக்கிறதுக்கா? மனிதனுக்கு பிறப்பு மட்டும்தான், இறப்பே கிடையாது அப்படிங்கிறத ஆணித்தரமா நம்புற ஆளு திருவள்ளுவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அப்துல் கலாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஐ நோ மை டேட் ஆஃப் டெத், ஐ எம் ரெடி டு லிவ் ஹாப்பிலி, ஐ வில் மேக் த பீப்புள் ஹாப்பிலி. அதாவது இந்த புத்தகத்தை படிக்காதீர்கள் அப்படின்னா நாங்க படிக்க மாட்டோம். நாங்க தெளிவா இருக்கோம். தெளிவா இந்த உலகத்துல என்னதான் நடந்தாலும் நாங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற தெளிவுல உருவாக்குனது தான் டிஆர்வி லைஃப் ஹாப்பினஸ் கம்யூனிட்டி. அது மாதிரி மகிழ்ச்சியே வாழ்க்கைங்கிறதுல ஒரு இடத்துலையும் வார்த்தைகளை மாற்றுவோம், வாழ்க்கை மாறும். வலிகளை வழிகளாக மாற்றுவோம்னா வார்த்தை வாழ்க்கையே மாத்துது அப்படின்னா தெய்வமே யார் சொன்னாலும் எப்பொருள் யார் வாய்க்கெட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் சொன்னாலும் நான் வந்து சாப்பிட்றதுக்கு போறேன், அது திருமண வீடா சாவு வீடா, நான் சாப்பிடணுமா சாப்பிடாம வரணுமா அப்படிங்கிற கிளாரிட்டியோட மக்களை வந்து கும்பலை ஜாஸ்தி பண்றதுக்கான வார்த்தைகள், நல்ல வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தணுங்கிறது தான் மஸ்ட். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த பேசுறதுக்கு பதில தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க வாழ்வதற்கான ஐடியாவை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தெய்வமே நீங்களே சொல்லியிருக்கீங்க, கொஞ்சம் கொஞ்சமா நானும் மாறிக்கிட்டே இருக்கேன். நம்ம நெகட்டிவ் சூழ்நிலையிலே இருந்தாலும் கேட்க வேண்டிய வார்த்தைகளை மாற்றுவோம், பேச வேண்டிய வார்த்தைகளை மாற்றுவோம், செய்ய வேண்டிய செயல்களை மாற்றுவோம். வாழ்க்கை சிறப்பாக இருக்க வாழ்வோம். ஒவ்வொரு நாளும் இன்று புதா பிறந்தோம்ங்கிறது நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, இந்த நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. வாழ்க பல்லாண்டு. நன்றி சார். மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்ற மாதிரி உங்களோட பின்னோட்டத்தை எடுத்துக்கிறோம். நன்றி சார். அடுத்ததா விவேக் ராஜா சார், உங்களுடைய பின்னோட்டத்தை. தேங்க்யூ அருணகிரி சார். சாணி அப்படின்ற வார்த்தைகளை வச்சுட்டு ஒவ்வொருத்தரும் என்ன தலைப்பு வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொன்ன மாதிரி ஒரு ஒரு லேட்டரல் திங்கிங்ல நம்ம எடுத்துக்கிட்டு இந்த மாசத்தை ரன் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு முடிவோட நான் சில எனக்கு என்ன இப்ப கரண்டா த நீட் ஆஃப் த அவர் எனக்கு என்ன அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ இந்த தலைப்போட நான் ஒட்டி பாக்குறேன். அதுக்கான ப்ரிப்பரேஷன், அதுக்கான ப்ரெசன்டேஷன். அப்போ 30 நாளும் 30 விதமான பர்செப்ஷன். ஆனா வார்த்தைகள் பார்த்தா இதேதான். அதை வந்து நெகட்டிவான எந்த வேர்டோடையும் கம்பேர் பண்ணிட்டு இது பண்றதை காட்டணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நாளே நம்ம டீட்டெயிலா நம்ம அதை பத்தி பேசிட்டு வந்ததால ஃபர்தரா இதை பத்தி பேசாம அந்த வார்த்தையை கூட உச்சரிக்காம நம்மளால கொண்டு போக முடியும். அது எப்படி பண்றது அப்படின்றத யோசிச்சோம்னா நிச்சயமா சாதனை நிச்சயம்தான். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். நன்றி விவேக் சார். ஸோ அதை உச்சரிக்காம தலைப்பே இல்லாமல் பேசலாம், அப்படியும் பேச முடியும் அப்படின்னு சிறப்பாக உங்களோட பின்னோட்டத்தை எடுத்துக்கிறோம். அடுத்து நித்யாதேவி மேம், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். தலைப்பை தேடி பார்த்தேன், லிங்கை தேடி பார்த்தேன். நான் தம்பி வீரா சார் வந்து நீ அப்படி கொடுத்துருக்காங்க. சார் நீ சரிகமா பதனி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டேன். சார் அது குறியிலே இது நெடிலாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காலையில் இருந்துச்சானே சாணியை தெளிச்சு வாசலை தெளிச்சு குளத்தை போடுவோம். இங்கே சாணின்னு இருக்கே அப்படின்னு நிறைய இடத்துல எல்லாம் இருந்து என்ன செய்ய சுத்தலை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்தது, வருடலாக தான் இருந்தது. பட் சாதனை நிச்சயம் சொல்லும் பொழுதும், சாந்தி நிலவட்டம்னு சொல்லும் பொழுதும் நிச்சயமா அந்த முதல் எழுத்து நம்மக்கிட்ட இருக்கு, அந்த நீன்றது அப்படின்னு நான் வேற யோசிச்சுக்கிட்டேன். ரொம்ப அருமையான ஒரு தலைப்புன்னு சொல்றதா
எப்படி வித்தியாசமா ஒரு புள்ளிய வச்சிருக்கீங்க. நாங்க கோலத்தை போட்டுக்கிறோம். நீங்க ரொம்ப அருமையா தொடக்கத்தை கொடுத்துட்டீங்க. தொடக்கம் சரியாக இருந்தால் அப்படின்ற மாதிரி சிறப்பு. ஐயாவுடைய குரல் அதை கேட்பேன். இங்கே இன்னைக்கு எல்லாருமே ப்ரெசன்டேஷன்ல கேட்டிருக்கோம். அதே பெரிய விஷயம். மென்மேலும் வளர வேண்டும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வாய்ப்பிற்கு நன்றி. நன்றி மேடம். மேடம் வந்து சுகம் இல்லாமல் இருக்காங்க. அவங்க விரைந்து சுகம் பெற அனைவரும் வாழ்த்து தெரிவிச்சுக்குவோம். வேண்டுதலையும் அதை வச்சுக்கிறோம். நன்றி மேடம். அடுத்து சார் மீண்டும் ஒரு விஷயம் சார். சார் அரங்க சார், சொல்லுங்க. நேத்து வந்து அந்த இதுல சவுதியில அப்புறம் மற்ற இடங்கள் எல்லாம் வந்து இந்த ஏவுகணை எல்லாம் வீட்டியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். நம்முடைய வீரஸ்தர் சாருடைய பிள்ளைகள் அவங்க ரிலேஷன் அவங்க எல்லாம் கூட அங்க இருக்காங்க போல. ஸோ அவங்களுக்கெல்லாம் எல்லாம் அவங்க காப்பாற்றப்படணும், அந்த சமாதானம் நிலவணும், உலக சமாதானம் நிலவணும், அந்த போர்லாம் விடணும்னு சொல்லிட்டு ஒரு அந்த ரிலேட்டிவ்ஸையும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் சின்னதாக பிரார்த்தனை பண்ணிக்கலாம். கண்டிப்பா சார். ஸோ உலகத்தில் வந்து போர் ஒழிந்து அமைதி நிலவணும். ஸோ அது இந்த நட்புலரி சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நம்ம வேண்டுதலை பிரபஞ்சத்துக்கிட்ட வச்சுக்கிறோம். ஸோ ஒவ்வொருத்தருடைய வேண்டுதலையும் கேட்டுக்கிறேன். ஜெகநாத் சார் மியூட் பண்ணிங்க சார். ரமேஷ் சார் மீண்டும் கை உயர்த்தி இருக்கீங்க. ஆமாம் சார். ஆக்சுவலி நம்ம இந்த சாணிங்கிற அக்ரானிம்ல வந்து பல வாய்ப்புகள் இருக்கு நமக்கு. சரியா? சார் வந்து அதை எடுத்தாங்க. ஆக்சுவலி நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணியிருக்கிறாங்கன்றது என்னோட கருத்து. சாணிங்கிறதுல நம்ம எதை வேணாலும் சூஸ் பண்ணி பேசிக்கலாம், போட்டு பேசிக்கலாங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிட்டது. அதனால வந்து அவர் யூஸ் பண்ண அதே வார்த்தைகளே நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிற ஒரு தெளிவையும் நம்ம எல்லாரும் பெற்றுக்கணும். ஸோ சாணிக்கு பல சாத்தியம் நிலவுகிறது. அது மாதிரி பல வார்த்தைகள் நம்ம போட்டு அந்த தலைப்புல பேசலாம் அப்படிங்கிறதையும் எல்லாரும் கொஞ்சம் மனசுல எடுத்துக்கணும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். தேங்க்யூ. நன்றி. நன்றி சார். ஒரு நிமிஷம் அருணகிரி சார், அந்த அவர் கொடுத்த அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தாருல, அதுலயே தெளிவா இருக்கு. இந்த வார்த்தைகள், இந்த எழுத்துக்களை வைத்து அவரவர்களுக்கு விரும்பிய தலைப்புகள்னே எழுதி இருக்கு. அதுல ஒன்றும் there is no confusion at all. பட் எப்படி அந்த கன்ஃபியூஷன் வந்ததுன்னு தான் எனக்கு தெரியாது. நன்றி சார். அடுத்ததாக ரம்யா கமல்ராஜ் மேடம். சார் வெங்கட்ராமன் சார் ஏதாவது பேசணுமா? சார் தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி அகைன். இதுல வந்து எனக்கு கண்டிப்பா வந்து ஒரு வார்த்தை ஞாபகம் வந்தது. இதுல வந்து ஒரு கோட் ஒண்ணு, அதாவது கவர்ட்ஸ் டை டெய்லி பட் வேலியன்ட் ஒன்லி ஒன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதைத்தான் இன்னைக்கு சாரோட பரிமாணத்துல இருந்து நான் புரிஞ்சுக்கேன், அந்த இதுல இருந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்றது. அடுத்தது, நம்ம இந்த மதுரை மாநகரத்துல வந்து கத்துக்காத விஷயமே கிடையாது அப்படின்றலாம். ஒண்ணு நான் சார்ந்து இருக்கிறதுனால அதுல இருக்கிற நிலைப்பாடை நான் சொல்லலாம். அதுல வந்து கரெக்டா சொல்லும்போது கண்ணகி கதையை பத்தி பேசுறாங்க. ஆனா இந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் ஞானோ அரசன் ஞானே கல்வன் அந்த நிமிஷமே தன்னோட உயிரை விட்டான் அப்படிங்கிறலாம். அந்த விட்டதை உடனே தெரிஞ்ச உடனேயே பக்கத்துல இருந்த கோப்பெரும் தேவி அப்படின்றவங்க இனிமே நான் வாழ்றதுக்கு அர்த்தமே இல்லைன்னு சொல்லிட்டு உடனே உயிரை விட்டாங்க அப்படின்பாங்க. அப்போ யார் வந்து கற்பக்கரசின்னு ஒரு கனெக்ஷன் வரும்போது அதுல கேட்கும் போதே அவங்க சொல்றாங்க, கண்ணகியா கோப்பெருந்தேவியான்னு கேட்கும்போது கோப்பெருந்தேவின்னு தான் அதுல வந்து வலியுறுத்துறாங்க. சாவுன்றது நம்ம கையில இருக்கணும் அப்படின்றது நம்ம தான் நினைக்கிறது தான் சாவுன்றது ரொம்ப அழகா சொன்னாருன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். நன்றி. நன்றி வெங்கட்ராமன் சார். இன்கால் மெசேஜ்ல ரம்யா கமல்ராஜ் மேடம், live as if you are going to die tomorrow, learn as if you are going to live forever. காந்தி போட்டிருக்காங்க. கிரியேட்டிவிட்டிஸ் இன்னவர் ஹேண்ட்ஸு. வாழ்க வளமுடன். வேற யாராவது பின்னோட்டம் தரலன்னா நம்ம ஏற்புரைக்கு போயிடலாம். நன்றி சார். உங்களுடைய ஏற்புரையை தரலாம் சார். நன்றி சார். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நட்புலகை தளத்தில் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ரைட்டு. கடைசியாக நீங்கள் சொல்லும் போது இந்த ரம்யா மேம் போட்டிருந்த மெசேஜ் படிக்கும்போது தான் எனக்கு ஒரு டக்குன்னு ஒன்று மைண்டில் தோணுச்சு. காந்தியே சொல்லியிருக்காரு. அதை தான் நானும் சொல்லியிருக்கேன். அவர் காந்தி, நான் பூந்தி. அதனால பூந்தி சொல்லும் போது அது பெருசா தெரியுது, காந்தி சொல்லும் போது அதை ஏற்க முடியுது. அதுதான் யதார்த்தம். இன்னைக்கு பெரிய மனிதர்கள் நெகட்டிவா பேசினா கூட அதை ஏத்துக்கிறாங்க. அது நெகட்டிவ்னு நினைக்காம அவர் பாசிட்டிவா சொல்லிடுறாரு. ஒருவேளை நான் சொன்ன மாதிரி சொன்ன விதம்
சிவபாலன் சார் சொன்ன மாதிரி நான் சொன்ன விதம் சரியா சொல்லலையோ என்னவோ. அடுத்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா நெகட்டிவ் ஃபீட்பேக் கேட்கும்போது தான் ஒரு சந்தோஷமே வரும். ஏன்னா இடையில விஜய் கூட சொல்லுவார், ஒரு விஷயம் நீ சொல்றத தவறுன்னு சொல்றாங்களா, அப்பனா நீ சரியா செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாரு. அதனால இன்னைக்கு நான் செஷன் என்ன பொறுத்த வரைக்கும் நிச்சயமா அந்த சாவுன்னு சொல்லும் போது கூட நான் சிரிச்சுட்டு தான் சொன்னேன். எப்படி அது, அதாவது இப்ப ஜெகநாதன் சார் கூட தெளிவா சொன்னாங்க. அவர் தெளிவா என்ன பேசணுமோ அதை தெளிவா பேசியிருக்காரு. டாபிக் போடும்போது தெளிவா போட்டிருக்காரு. எப்படி ஒரு குழப்பம் வந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னாங்க. அப்பயே நானும் ஒரு பதில் என் மனசுக்குள்ள ஒண்ணுச்சு. குழப்பமான சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு குழப்பம் வரும். என்னதான் நீங்க தெளிவுபடுத்தினாலும் குழப்பமான சூழ்நிலையிலையும் குழப்பமான மனநிலையிலையும் இருந்தோம்னா குழப்பம் வரும். அது நானா இருந்தாலும் சரி. நேற்று கூட ஒரு செஷன் எடுக்கும்போது அவ்வளோ தெளிவா 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 திருப்பி திருப்பி சொல்றேன். அவர் மூஞ்ச பார்க்கும் போதே குழம்புறாரு. எத்தனை தடவை சொன்னாலும் குழம்புறாரு. அவரு வளர்ந்த சூழ்நிலையோ இல்ல அவரு மனநிலை அந்த நேரத்திலயோ ஒருத்தவங்களோட சூழ்நிலை அந்த நேரத்துல கூட அவங்க இருக்கக்கூடிய மனநிலைனால நம்ம சாப்பிடுன்னு கூட சொன்னா, நான் சாப்பிட்டா என்ன, என்ன பண்ண நான் உனக்கு என்ன அப்படின்னு கோவப்படுறவங்களும் இருக்காங்க. கரெக்டுங்களா? இது எவ்ரிதிங் பேஸ்ட் ஆன் த மைண்ட் செட். நான் தெளிவா என்ன சொல்லணுமோ அதுல ஒவ்வொரு பாயிண்ட்டும் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதை நீங்க அறகுறையா கேட்டாலும் சரி, பாதியில கேட்டாலும் சரி, குழப்பமான மனநிலையில கேட்டாலும் சரி, நெகட்டிவ் வைப்ரேஷனோட இருந்து கேட்டாலும் சரி, நெகட்டிவான ஒன்றும் சொல்லப்போனா நான் அதிகமாக நெகட்டிவான சூழ்நிலையில பார்த்துருக்கேன். அதாவது நான் வளர்ந்தேன்னு சொல்றத விட சுற்றி நிறைய நெகட்டிவான நபர்களை பார்த்துருக்கேன். அந்த ஒரு சூழ்நிலையால நெகட்டிவான விஷயங்கள் வந்திருக்குன்னு சொல்றேன். அந்த மாதிரி வளர்ந்துருந்தாலோ இல்லை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நெகட்டிவ் சுற்றி இருந்தாலோ நம்ம பாசிட்டிவா பேசினா கூட அது நெகட்டிவா தான் தெரியும். நான் இன்னைக்கு பேசுனது யாருமே நான் தவறாக எடுத்துக்கல. பிகாஸ் தேர் பர்ஸ்பெக்டிவ், அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. கரெக்டுங்களா? நான் சொல்றது எல்லாருமே ஏற்றுக்கணுன்ற அவசியமும் இல்லை. எல்லாரும் சொல்றதையும் உடனே நான் ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. நிச்சயமாக கருத்து சுதந்திரம் உண்டு. ஆனா என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, ஒவ்வொரு கருத்தையும் சொல்வதற்கு முன்பு நீங்க எந்த கருத்தை சொல்ல போறீங்களோ அந்த கருத்துக்கு முன்னாடி உள்ள அடிப்படையான விஷயங்கள்ல முழுசா புரிஞ்சுக்குங்க, முழுசா தெரிஞ்சுக்குங்க. அதன் பிறகு ஆராய்ந்து, அதான் சொல்லுவாங்க பிளாங்க் லிசனிங் சொல்லுவாங்க. ஏற்கனவே மண்டைக்குள்ள கொண்டை இருக்கிற மாதிரி ஏற்கனவே மண்டைக்குள்ள மசாலா இருந்துச்சுன்னா உள்ள போற மசாலா உள்ள போவாதுங்க. பி அண்ட் எம்டி கப்பு. எதிரில் பேசுறவன் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல வர பேசுறான் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஏற்கனவே ஒரு அபிப்பிராயங்களோட ஏற்கனவே ஒரு மனநிலையில இருந்தோம்னா நிச்சயமா உள்ள போகாது. லேர்ன் அன்லேர்ன் ரீலேர்ன்னு சொல்லுவாங்க. அதை பண்ணாதான் பிளாங்க் லிசனிங் பண்ண முடியும். பிளாங்க் லிசனிங் பண்ணிட்டு ரிசீவ் கம்ப்ளீட்லின்னு சொல்லுவாங்க. முழுசா பெறணும்னுவாங்க. முழுசா பெற்றுட்டு அதுக்கப்புறம் தான் ஆராய்ச்சியே பண்ணணும். நம்ம என்ன பண்றோம், பிளாங்க் லிசனிங் பண்றது கிடையாது. எடுத்த உடனே அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ரிசீவ் கம்ப்ளீட்லி கடைசியா பண்றோம், இல்லைன்னா பண்றதே கிடையாது. நாலாவது ஒரு பண்ணக்கூடாது, அதை தான் நம்ம பண்றோம் எல்லாருமே. டோன்ட் ரியாக்ட். லிசனிங்ல ஒரு முக்கியமா விஷயம் செய்யக்கூடாதுன்னா அது டோன்ட் ரியாக்ட். கடைசியா இதெல்லாம் சரியா பண்ணனாதான் ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். இந்த 5 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணாதான் லிசனரா இருக்க முடியும். நல்ல லிசனரா இருந்தால் தான் கம்யூனிகேஷன் பண்ண முடியும். இன்னும் நான் ஒரு பெரிய தகவல் சொல்றேன், அதுலயே பெரிய உடன்பாடு. கம்யூனிகேஷன்றது ஸ்கில்லே கிடையாதுங்க. கம்யூனிகேஷன் உள்ள ஸ்கில் இருக்கு. ஒவ்வொரு விஷயம் கற்றுக்க தான் தெரியும். கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்றது. அதனால வயசு கத்துக்கிறதுக்கான ஒரு கரெக்டான பாதையே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி சொல்லுவேன், இதை சொன்னா கூட நெகட்டிவ்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப் டு தண்டனக்கா வி ஆர் லேர்னர்ஸ். அப் டு தண்டனக்கா வி ஆர் லேர்னர்ஸ். ஸ்டில் இந்த தளத்துல இருந்து கூட இப்போ கூட நான் நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன். கற்றுக் கொடுத்த உங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.